வணக்கம். விடுதலை புலிகள் இயக்கத்தின் முக்கிய தளபதிகளில் ஒருவராக இருந்த கருணா அம்மான் என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆயுத போராட்டத்தின் விலகி ஜனநாயக போராட்டத்திற்கு அரசியல்வாதியாக களமிறங்கி திரு கருணா அம்மான் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன. எனவே உடனடியாக அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம். புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்க ஒப்புக்கொண்டமைக்கு முதலில் நன்றிகள். ஒரு ஆயுத போராட்டத்திலிருந்து ஜனநாயக போராளியாக அரசியல் களத்திற்கு வந்தீர்கள். அரசியல் களத்தில் ஒரு துணை அமைச்சராக இருந்தீங்க. இந்த முறை நீங்கள் தேர்தலில் போட்டியிடுவீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் போட்டியிடாததற்கு என்ன காரணம்? அதாவது கிட்டத்தட்ட 58ஆம் ஆண்டிலிருந்து திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றங்கள் இன்று 3 இனங்களும் சமனான நிலைக்கு வந்திருக்கின்றது. தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் என்ற அடிப்படை. அவை இந்த ஒரு கட்டத்தில் ஒரு சிங்கள கட்சிகளுடன் சேர்ந்து நாங்கள் போட்டியிடுவதால் தமிழர்களின் இருப்புகளை எங்களால் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் உதாரணமாக நான் மட்டக்களப்பு மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்டவன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே 5 ஆசனங்கள் தெரிவு செய்யப்படும். அங்கு நாங்கள் போட்டியிடுவதால் கூடுதலாக முஸ்லீம் தலைவர்களுக்கு தான் அந்த வாய்ப்புகள் போய்விடும். அதாவது தேசிய கட்சிகளில், அதாவது சிங்கள கட்சிகளில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், அவை அவ்வாறு ஒரு சூழலை உருவாக்கி முஸ்லீம் தலைவர்களை உருவாக்குவதற்கு நான் உண்மையாக விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த முறை தேர்தலில் நான் வெளிப்படையாக கேட்டுக்கொண்டேன், நீங்கள் அனைத்து மக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களிங்கள் என்று. அதனால் நான் இருக்கின்ற கட்சி உறுப்பினர்களே அங்கு தோல்வியடைந்தார்கள் என்றால் நான் ஆதரவளிக்கவில்லை. இல்லை, அதுதான் என்னோட கேள்வி. இப்போது நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரியுங்கள், தேர்தலில் ஆதரியுங்கள் என்று கூறினீர்கள். அப்படி என்றால் நீங்கள் இருக்கின்ற கட்சி எந்த கட்சி? ஆமாம், தற்பொழுது நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கின்றேன். இருந்தாலும் அந்த கட்சிகள் இருந்து கொண்டு தமிழர்களின் உரிமையை காப்பாற்றுவதற்காக நான் அந்த கட்சியில் இருக்கின்றேன். அது தேவையில்லை என்றால் நான் தூக்கி எறிந்து விட்டு செல்லவும் தயாராக இருக்கின்றேன். ஏனென்றால் அந்த கட்சிக்குள் இருந்து, அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது ஒரு இனவாத கட்சி, அதுக்குள்ளே இதுவரையில் தமிழர்களே இருக்கவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கருணாமன் என்ற ஒரு ஆள் தான் அந்த உயர் பதவியில் இருந்த ஒரே ஒரு ஆள், அதாவது வைஸ் பிரசிடென்ட். அந்தளவுக்கு அந்த கட்சியில் தமிழர்களுக்கு இடமில்லை. அதுவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள தனிப்பட்ட முயற்சியால் என்ன அந்த உபதலைவர் ஆகினவர். அதுக்கு நான் உண்மையில் அவர் நன்றி சொல்லணும். அவை அந்த கட்சியில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை எவ்வளவு பயன்படுத்தலாமோ அவ்வளவுக்கு நான் அங்கே பயன்படுத்தியிருக்கேன் மக்களுக்காக. ஆனால் என்ன அரசாங்கம் பயன்படுத்துறதுக்கு நான் இடம் கொடுக்கல. அனைவரும் தவறாக நினைப்பாங்க, நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கோம் அல்லது சிங்கள கட்சியில் இருக்கோம், கருணாமான அரசாங்கம் பயன்படுத்தலை. இன்று வரைக்கும் இடம் கொடுக்கல. ஏன்னா நான் முன்பு பிரச்சார காலங்களில் கூட மக்களிடம் சொல்லுவேன், ஒருபோதும் நான் அவங்களிடம் தேர்தல் கேட்டு வர மாட்டேன் என்று. அதன் காரணம் என்னென்றால் ஒரு சிங்கள கட்சியிலேருந்து ஒரு நாளும் வரமாட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு பேட்டியை கொடுத்ததாக ஒரு செய்தி பரவலாக உலகம் முழுவதும் பேசப்பட்டது. அதாவது ராஜபக்ஷ அணிகள் தேசிய பட்டியலில் இடம்பெற வேண்டும், எனக்கு வாய்ப்பு தர வேண்டும், பரிந்துரை பட்டியலில் எம்பி ஆக்க வேண்டும் என்று கேட்டதாகவும், அதற்கு அவர் மறுத்துவிட்டதால் அவரை பற்றி உண்மைகளை எல்லாம் சொல்லப் போகிறேன், ராஜபக்ஷ செய்த ஏமாற்று வித்தைகள் எல்லாம் சொல்லப் போகிறேன் என்று பேட்டி கொடுத்ததாக பரபரப்பாக பேசப்பட்டது. இல்லை, அது தவறான விடயம். பொதுவாக என்னை போட்டியிடும்படி தான் கேட்டுக்கொண்டார்கள் கட்சியில் உள்ள, அதாவது பொதுச்சேனை முன்னணி செயலாளர் சுஷில் பிரேம போன்றவர்கள். எப்படியாவது நீங்கள் போட்டியிடுங்கள், போட்டியிட்டு நீங்கள் தோற்றாலும் நாங்கள் உங்களுக்கு தேசிய பட்டியல் தருவோம் என்று. நான் சொன்னேன், நான் தோற்க விரும்பவில்லை. உதாரணமாக நான் யுத்த காலத்தில் ஒரு ஹீரோவாக இருந்தால், அதாவது ஒரு இவங்களோட கட்சியிலிருந்து தோற்று ஒரு ஹீரோவாகிறதுக்கு நான் விரும்பலை. அப்போ நான் சொல்ல நான் போட்டியிட மாட்டேன், என்றால் எனக்கு அது விருப்பம் இல்லை. நேஷனலிஸ்ட் தராது உங்களோட விருப்பம், எனக்கு தராவிட்டாலும் பிரச்சனை இல்லை. அதை நான் பெருசாக ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பப்பாடு. ஆனால் நான் போட்டியிட மாட்டேன்றதை ஆணித்தரமாக நான் கூறினேன். அப்படி என்றால் ராஜபக்சேயை பற்றி அவர் ஏமாற்றி விட்டார் தமிழர்களை, அதை பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன் என கூறியது இல்லை. ராஜபக்சே பற்றி நான் உண்மையாக கூறலை. ஏனென்றால் மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை முடித்ததில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது முடித்த விதம் ஒரு குற்றச்சாட்டு என்று உலகம் அனைவரும் சேர்ந்து மஹிந்தையை மாத்திரம் குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் மஹிந்தையை கூட யுத்தத்தை முடித்ததில் வேறு நாடுகளுக்கும் பங்கு இருக்கு. அப்போ அந்த அழுத்தங்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழர்கள் உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அது நாங்கள் ஒருதலைபட்சமாக எல்லாரும் பார்க்குறாங்க. அதை அப்படின்றால் மஹிந்த ராஜபக்ஷ தவறே செய்யவில்லை, அவர் செய்தது சரிதான் என்று சொல்கிறீங்க? இல்லை, அப்படி அவ்வாறு நான் கூறவில்லை. தவறு செய்யவில்லை என்றில்லை. அவர் செய்த தவறும் காரணம் அவரோட தோல்விக்கு. ஏனென்றால் யுத்தத்தின் முடிந்த பிற்பாடு பல விடயங்களை உடனடியாக செய்ய வேண்டிய தேவை இருந்தது. மக்கள் யுத்தத்தை விரும்பவில்லை. தமிழ் மக்கள் வெளிப்படையாக நான் கூறுகின்றேன், அவர்கள் ஒருபோதும் ஆயுத போராட்டத்தை விரும்பவில்லை. ஆயுத போராட்டத்தை ஆரம்பத்தில் விரும்பியிருந்தார்கள். அந்த போராட்டம் உச்சமடைந்து உக்கிரமடைந்து ஒரு பேச்சுவார்த்தை என்ற அளவுக்கு வந்து நாங்கள் நோர்வேலாம் சென்று கதைத்ததின் பிற்பாடு அந்த ஆயுத போராட்டத்தை மாற்றி அமைத்திருக்க வேண்டும்.
அதை விரும்பவில்லை. அதுக்கு தற்போது நடந்த தேர்தலும் ஒரு உதாரணம். ஏனென்றால் பழைய போராளிகள் கட்சியாக ஒரு கட்சி போட்டியிட்டது, ஒருவருமே தெரிவு செய்யப்படவில்லை. குறைந்தது 1000 வாக்கு கூட அவங்களுக்கு விழவில்லை. அதேபோல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று கஜேந்திரகுமார் தலைமையில் போட்டிட்டாங்க. ஒரு நாடு இரு தேசம், அவர்களையும் மக்கள் தூக்கி எறிந்திருந்தார்கள். அவர்களுக்கு அண்ணன் காசியானந்தம் கூட ஒரு ஒளிநாடாவை அனுப்பியிருந்தார். நீங்கள் அனைத்து மக்களும் இவர்களை ஆதரியுங்கள், ஏனென்றால் நாட்டு கொள்கையுடன் இருக்கின்றார்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சித்தும் அனுப்பியிருந்தார். அதை கூட மக்கள் கவனத்தில் எடுக்கவில்லை. இதைத்தான் அப்போதும் அந்த நிலை இருந்தது. அதை நாங்கள் எடுத்து கூறிய பொழுது அந்நேரம் அந்த தலைமைகள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரணம்தான் இந்த யுத்த வடிவம் மாறினதுக்கு. என்னுடைய கேள்வி, மஹிந்த ராஜபக்ச அந்த கடைசி யுத்தம் முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 தமிழர்கள், அப்பாவி தமிழர்கள், இயக்கத்தை சேர்ந்தவர்களும் அல்ல இராணுவத்தை சேர்ந்த அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்ட விதம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை, உண்மையிலே மக்களின் படுகொலைகளே எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நாங்கள் அது சொந்த இனம், எங்களுக்கும் அந்த இன குமுறல் இருக்குது. என்னால் 30 வருடம் நான் ஆயுத போராட்டத்தில் இருந்திருக்கேன். அந்த மக்களுக்காக தான் போராடி இருக்கேன், அந்த மக்களுக்காக ரத்தம் சிந்திருக்கேன், அந்த மக்களுக்காக என்ற உறவுகளை கூட இழந்திருக்கேன், நான் சொந்த அண்ணனை கூட இழந்திருக்கேன். ஆகவே இவ்வாறான ஒரு கட்டத்தில் அந்த மக்களோட படுகொலையை நான் ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரத்தில் விடுதலை புலிகள் மீது நான் சொல்லக்கூடிய ஒரு தவறன்றதை விட அவர்கள் பக்கத்தில் இருந்த தவறுகளாக நான் பார்ப்பது என்னவென்றால், அந்த கடைசி கட்ட யுத்தத்தில் அவர்கள் மக்களை வெளியேற்றி விட்டு போரிட்டிருக்க வேண்டும். மக்களை ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டு போரிட்ட அந்த கட்டம் உண்மையிலே அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்டமாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கும் வர விரும்பவில்லை, சரணடைவதற்கும் விரும்பவில்லை. ஆகவே அந்த மக்களை கேடயமாக வைத்துக்கொண்டு சண்டையிட்ட என்பது உண்மையிலே அது அவர் பக்கத்தில் உள்ள இயக்கத்தின் பக்கத்தில் உள்ள தவறுகள் என்று நீங்கள் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கூறியது போல உங்கள் சொந்த இனத்தில் 50,000 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மஹிந்த ராஜபக்சவின் கட்சியிலே நீங்கள் இணைந்தது எப்படி ஒரு தமிழன் என்ற பாடல் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் நீங்க நினைச்சீங்க? அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? இல்லை, அது உண்மையான கருத்து. ஏனென்றால் இது என்னில் அனைத்து மக்களும் ஒரு தவறான கண்ணோட்டம் வைத்திருக்கிறாங்க. அதாவது இங்கே முதல் விடுதலை புலிகள் இயக்கத்தை எதிர்த்தாலோ அல்லது யார் எதிர்த்தாலோ இங்கே இலகுவாக சொல்லுவாங்க துரோகி. அது சம்பந்தனையாக்கும் துரோகின்னு தான் சொன்னாங்க, முதல் அமரலிங்கத்துக்கும் துரோகின்னு தான் சொன்னாங்க, டாக்டர் தேவானந்தன் துரோகி. ஆனால் அந்த மற்ற பக்கத்து நியாயத்தை மக்கள் பகுப்பாய்வு செய்து பார்க்குறல. உண்மை, எனக்கும் விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை உண்மை. தனிப்பட்ட பிரச்சனை என்றால் அது ஒரு அரசியல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனை. வேறு அதிகார முகத்திலேயோ அல்லது பதவி முகத்திலேயோ அல்லது குருதண்டத்திலேயோ அந்த உணர்வு வரவில்லை. அதாவது பேச்சுவார்த்தையிலே இடம்பெற்ற ஒரு விடயம். அதாவது சமஷ்டி முறையான தீர்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் 10 வருஷத்துக்கு முதலே நோர்வேயில் கதைக்கிற பொழுது நான் எடுத்து கூறினேன். அதை அண்டம்பாலசிங்கம் ஏற்றுக்கொண்டு கைச்சாத்திட்டார். GL பீரிஸ் அவர்கள் அரசாங்க தரப்பிலும் கைச்சாத்திட்டார். அதை விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கூறினார் அது ஒரு தனி நாடு தான் எங்களுக்கு ஒரு முடிவுண்டு. அப்போ நான் உலகம் மயமாக்கல் மாறி இருக்கின்றது. அதாவது அந்த ட்வின் டவர் என்று சொல்லுவோம் அமெரிக்காவில் செப்டம்பர் 11 அந்த தாக்குதலுக்கு பிறகு உலகமே ஒரு முடிவுக்கு வருகின்றது. எங்கு பயங்கரவாதம் இருக்கின்றதோ அதை அழிக்க வேண்டும் என்று. அது நாடு கடந்த பயங்கரவாதம் இருக்கலாம், அங்கே இருக்கலாம். ஆகவே அந்த கட்டத்தில் விடுதலை புலிகள் இயக்கம் பயங்கரவாத இயக்கமாக தான் இருக்கின்றது. இந்தியாவில் கூட பயங்கரவாத இயக்கமாக தான் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதற்குள்ளிருந்து விடுபட்டு நாங்கள் வர வேண்டுமாக இருந்தால் எங்கள் தரப்பிலிருந்து ஒரு சமாதானத்தை நாங்கள் காட்ட வேண்டும். அதாவது சமஷ்டி முறை தீர்வை நாங்கள் எதிர்பார்க்கணும் என்று காட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னிலே பழியை போட்டார்கள். ஆகவே நான் தானாக ஒதுங்கி கொண்டேன். எனக்கு விருப்பமில்லை அவை என்ற காரணம் ஒன்று தானே ஒழிய அதுக்காக நான் விடுதலை புலி இயக்கத்தோடு போய் போரிட்டு அழித்ததோ, சரி விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் தியாகத்தை மறைத்ததோ இல்லை. இன்றைக்கு மடிந்த போராளிகள்ன்ற தியாகம்ன்றது அது நாங்கள் போரத்தான் பண்ணோம். ஆனால் அதை செல்ல காசாக்கையும் விடக்கூடாது. நாங்கள் இப்போ இந்த முறை தேர்தலில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் போட்டியிட்ட எத்தனை கட்சிகளும் விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை வச்சு தான் எல்லோரும் பிரச்சாரம் செய்தாங்க. ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்ட விஜயலா மகேஸ்வரனும் தான் ஆட்சிக்கு வந்தால் பிரபாகரன் அவர்களுக்கு சிலை கட்டுவான்னு கூறியிருந்தார். இத்தனைக்கும் அது ஒரு சிங்கள கட்சி, அவரால் செய்ய முடியுமாத. ஆனால் அவரையும் மக்கள் தெரிவு செய்திருக்காங்க யாழ்ப்பாணத்தில். அதுக்கு ஒரு வேடிக்கையான தன்னுடைய சொந்த இனத்தை சேர்ந்த இத்தனை பேர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அழித்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் தலைமையில் தான் நாடு இயங்கிறது, அவருடைய இராணுவம் தான் அழித்திருக்கிறது. அப்படிப்பட்டவர் கூட நீங்கள் இருப்பதை எப்படி நியாயப்படுத்த முடியும்னு கேட்குறேன். இல்லை, ஏனென்றால் யுத்தத்திலிருந்து நான் ஒதுங்கினது உண்மை. ஒதுங்கினது மஹிந்த ராஜபக்ச அவர்களாலேயோ அல்லது விவராலேயோ நான் ஒதுங்கலை. நான் எந்த தனிப்பட்ட முறையில் பிடியாத்தால் ஒதுங்கினேன்.
ஆனால் அந்த ஒதுங்கினத்தோடு நாங்கள் விட்டு கொண்டு இருந்தால் இன்னும் அழிவு தான் கூடும். ஆகவே அதன் பிற்பாடு நாங்கள் மஹிந்த ராஜபக்சோட இணைந்ததன் பிற்பாடு பல வேலை திட்டங்களும் எங்கள் மக்களுக்கு ஆட்சிதம், அதாவது காப்பாற்றுறது நடவடிக்கைகள். இல்லை, பனியிலிருந்து மக்கள் கைது செய்யப்பட்ட போராளிகளை புனர்வாழ்வு அளித்தது, பனியிலிருந்து முகாம்கள் இருந்த மக்கள் அந்த முகாமை மூடி வைத்தால் நான் தான் மூடி அந்த மக்களை கொண்டு மீள்குடியேற்றது, நான் மீள்குடியேற்ற அமைச்சராக செய்து வைத்தேன். இது போன்று பல திட்டங்களை செய்தோம். அல்லது அதுவும் நாங்கள் வராவிட்டிருந்தால் இன்னும் அழிவுகள் கூடுவதற்கு தான் வாய்ப்பு இருந்தது. ஏனென்றால் மஹிந்தோட தனிப்பட்ட மஹிந்தன்றதை விட மஹிந்தோடு இருந்த அந்த கட்சி இனவாத கட்சி. அதை நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்றது ஒரு இனவாத கட்சி. அதாவது மக்களை காப்பாற்றுவதற்காக, உங்கள் இனத்தை காப்பாற்றுவதற்கு, மிச்சம் இருந்தவர்களையாவது காப்பாற்றுவதற்காக தான் இணைந்தீர்கள் சொல்கிறேன். கண்டிப்பாக அதுதான் அதில் வெளிப்படையான காரணம். அப்போ நாங்கள் அதில் வரக்குள்ள நான் அவரிடம் கேட்டுக்கொண்ட விடயம், நாங்களும் யுத்தத்தில் விடுதலைக்காக தான் போராடினாங்க. விடுதலை புலியை அழிக்கிற நோக்கத்திலேயோ அல்லது விடுதலை புலிகளை காட்டி கொடுக்குறன்ற நோக்கத்திலேயோ நீங்கள் என்ன அழைப்பீங்களா இருந்தால் நம்பர மாட்டேன். எனக்கும் யுத்தத்தையும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. நாம் வாரது மக்களுக்காக வாரோம், ஒரு ஜனநாயக நீரோட்டத்துக்கு வாரோம். அப்போ அதை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் உங்களோட பணியாற்றுங்க, சரி உங்களோட குரலை கொடுங்க. நீங்கள் உங்களை பயன்படுத்தவே இல்லையா? இப்பொழுது அந்த இறுதிக்கட்ட யுத்தத்தின் பொழுது நீங்கள் பொதுவாக வெளியே சர்வதேச தமிழர் அனைவரோடும் பேசுகிறார்கள் என்னவென்றால், இது மாதிரி கருணா அம்மான் விடுதலை புலிகளே ஒரு முக்கிய இடத்திலே இருந்தவர், கிழக்கு மாகாணத்துடைய தளபதியாக பிரபாகரனின் நேரடி நம்பிக்கை பெற்ற தளபதிகள் ஒருவராக இருந்த கருணா அம்மான் அங்கிருந்து பிரிந்து சென்று இலங்கை இராணுவத்துடன் கைகோர்த்து கொண்டு அவர் திட்டமிட்டு கொடுத்த பாதையில் சென்றதால் தான் அவர் காட்டி கொடுத்தார், இங்கு இருக்கிறார்கள், இங்கு முகாம் இருக்கிறது, இங்கு ஆயுதங்கள் இருக்கிறது என்று காட்டி கொடுத்ததால் தான் விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டார்கள் என்று ஒரு பேச்சு இருக்கிறது, கருத்து இருக்கிறது. அதை தவறுன்னு சொல்ல வரீங்க? அது உண்மையில் முற்றுமுழுதாக தவறான விடயம். அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தை காட்டி கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. அவ்வாறு இலங்கை அரசாங்கத்துடன் எதுவித உடன்படிக்கையை நான் செய்யவும் இல்லை. அது உண்மையாக நான் செய்யவில்லை. காட்டி கொடுப்பன்றது, காட்டி கொடுக்க வேண்டிய தேவை என்பது அங்கே இருக்கவில்லை. ஏனென்றால் பிரதேச கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஆகவே அந்த எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்குள் விடுதலை புலிகள் இருக்கின்றால் இதற்குள் இலங்கை இராணுவம் இருக்கின்றது, வேறு விடயம். ஆனால் அதில் முக்கியமான விடயம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், விடுதலை புலி இயக்கம் என்பதில் நான் ஒரு வீரனாக இருந்தது என்பது உண்மை. நான் ஒதுங்கியதன் பிற்பாடு அவர்களின் போர்த்திறம் குறைவடைந்தது என்பதுதான் உண்மையான விடயம். மற்றும்படி நான் இங்கிருந்து படையை நகர்த்தி அவங்கள போய் அழித்தன்றதெல்லாம் உண்மையிலேயே முற்றுமுழுதாக தவறான விடயம். விடுதலை புலிகளுக்கு எல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தான் சொல்ல வரீங்களா? இல்லை, நான் மட்டுமென்று கூறவில்லை. கிட்டத்தட்ட பாரிய யுத்தங்களை நான் பண்டு கொடுத்திருக்கின்றேன். அதாவது விடுதலை புலிகள் சந்திரி அம்மையார் அவர்கள் அரசாங்கத்திலே அதிபராக இருக்கின்ற பொழுது பாரிய கொடூர போரை தொடங்கினார். அதாவது இயேசு குரு என்று சொல்லி ஒரு சமர், அந்த சமரை நான் பண்டு கொடுத்திருக்கின்றேன். அதே போன்று ஆணையரவு சமர் எவரும் எதிர்பார்க்கவில்லை, அதை வென்று கொடுத்திருக்கின்றேன். இது போன்று பல சமர்களை நான் வென்று கொடுத்திருக்கின்றேன். அதாவது வென்று கொடுத்தது மாத்திரமல்ல, விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்களின் உயிரை கூட காப்பாற்றியிருக்கின்றேன். என்ற அந்த கட்டத்தில் படைகள் நெருங்கி வருகின்ற பொழுது கூடுதலான கிழக்குமான போராளிகளை கொண்டு அந்த யுத்தங்கள் முழுதையும் வெற்றி அடைந்திருக்கிறோம். குறைந்தது 8000 கிழக்குமான போராளிகள் நாங்கள் அங்கே மடிந்திருக்கிறோம் அந்த காலகட்டத்தில். அவை அந்நேரம் எல்லா தளபதிகளும் இருந்தாங்க, வடபகுதி தளபதிகள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அந்த போர் நகர்த்தல், போர் யுத்தியல் என்பதில் உண்மையிலே அவர்கள் விட்ட தவறது. விடுதலை புலிகள் நன்றாக தெரியும், ஒரு யுத்த தந்திரோயம் என்பது ஒரு குறுகிய பிரதேசத்துக்குள்ளே நகர்ந்து கொண்டு போனால் அனைத்து பலத்தையும் படைகள் கொண்டு தாக்கும். இவர்கள் அந்நேரம் ஒரு உத்தியை கையாண்டிருக்க வேண்டும், பறந்திருக்க வேண்டும், அல்லது பரவலாக படைகளை அனுப்பியிருக்க வேண்டும், அல்லது ஒரு பழைய பாணியில் ஒரு கெரில்லா போர் முறையை ஆரம்பித்திருக்க வேண்டும். இதை செய்யாமல் இவர்கள் வெளிநாடுகளை நம்பிக்கொண்டு வேறு நாடுகள் தங்களை காப்பாற்றும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அனைவரும் உண்டாகிவிட்டார்கள். அது உண்மையிலே ஒரு முக்கிய போர் தந்திரோயாயத்தில் ஏற்பட்ட தவறை ஒழிய மற்றும்படி கருணாமான தோத்தன்றதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கை இராணுவ தளபதிகளோ இல்லை அதிபராக இருந்த மஹிந்த ராஜபக்சவோ எங்கெங்கு புலிகளுடைய முகாம்கள் இருக்கிறது, எங்கெங்கு யார் இருக்கிறார்கள் என்ற எந்த கேள்வி உங்களை கேட்கவில்லையா? நீங்கள் பதில் கூற இல்லை. அதற்கு தேவைக்கு இடம் இருக்கவில்லை. ஏனென்றால் தற்பொழுது இருக்கின்ற தொழில்நுட்பம், தற்பொழுது இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பல வெளிநாடுகளின் உதவியுடன், ஏன் இந்தியாவின் உதவியுடன் பல சேட்டலைட் தொழில்நுட்பங்கள் இருக்கின்றது. அதனூடாக எங்கெங்கே முகாம் இருக்கின்றது என்பதை ஒரு செகண்டில் கண்டுபிடிக்கலாம். அது இப்போ நான் தாங்க சொல்லிக் கொடுக்கணுன்றது தவறான விடயம். இதை தவறாக பார்க்க முடியும். உதாரணமாக ஒரு வனாந்திர பிரதேசத்தில் ஒரு முகாம் இருக்கின்றது என்றால் அது அந்த தேம சென்சார்ன்றதால உடனே கண்டுபிடிப்பாங்க. அது மறைக்கல. வெளி வருவதற்கு முன்னால் கண்டுபிடிக்க முடியாத திணறிய இலங்கை இராணுவம் நீங்கள் வெளியேறிய பிறகு எப்படி எளிதாக கண்டுபிடிக்க முடிந்தது? இது முக்கியமான கேள்வி. வெளியேற முதல் இலங்கை இராணுவம் படையெடுப்பு செய்திருந்தார்கள்.
சரி முன்னேறி வந்தார்கள், அதை முறியடித்து நாங்கள் வெளிப்படையாக நின்று போரிட்டு அதை முறியடித்து கொடுத்தான். அது உண்மையில் உண்மையான விடயம். இன்றைக்கு அதுக்காக நான் கிட்டத்தட்ட பல உடலில் பல தழும்புகளை கூட சுமந்திருக்கிறேன். அதாவது போர் தந்திரவாங்களால் வெற்றி அடைந்து கொடுத்துருக்கோம். அது உண்மையான விடயம். அது விடுதலை புலி தலைவர் அவர்களுக்கும் எனக்கு தெரியும் எவ்வாறு நாங்கள் அதில் இது பண்ணாங்கன்று. அதே நேரத்தில் அவர்கள் நான் வெளியேறது இழப்பீடு அவர்களுக்கு ஒரு சிறந்த போர் வீரனே அவர்கள் இழந்தது என்கிற பார்வையில் தான் அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதுக்காக நான் காட்டி கொடுத்து தான் விடுதலை புலி அழிந்தார் என்றது உண்மையிலே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவ்வாறு நான் செய்யவும் இல்லை. இதை தமிழ்நாடு மக்களும் சரி புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் எல்லாம் ஒரு பக்க கருத்தை தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களும் ஒரு பக்க கருத்தை தான் பார்க்கின்றார்கள். எனது நியாயங்களை எனது கருத்துக்களை அவர்கள் பொதுவாக அறியவில்லை. இன்றைய இந்த கேள்வி பதில் ஊடாக நான் நினைக்கின்றேன் அவர்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவராக இருந்த பிரபாகரனுக்கும் என்னதான் பிரச்சனை? தனிப்பட்ட பிரச்சனை வேறு பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க. என்ன தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனை? ஆமாம், அதை வடிவாக நீங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதாவது நோர்வேயிலே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. கைச்சாத்திடுவதற்கு அப்பொழுது விதார் ஹெல்சன் என்ற ஸ்காண்டினேவியன் நோர்வே ஒரு அமைச்சர் தான் தலைமை தாங்கினார். அவர தலைமையில் அந்த பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்ற பொழுது 5வது கட்ட பேச்சுவார்த்தையை நாங்கள் நெருங்கிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வந்து இப்படி காலத்தை கடத்தி கொண்டு இருப்பதை விட ஏதாவது ஒரு உடன்படிக்கையை வைத்துக்கொண்டு நாங்கள் பேசுவோம். அப்போ உடனே இப்போ அன்னம்பாலசிங்கன்னு கேட்டார், அப்போ என்ன உடன்படிக்கை? அப்போ அவங்க சொன்னாங்க என்னென்றால் ஒரு சமஷ்டி முறையான தீர்வை பற்றி நாங்கள் பேசுவோம். ஏன்னா தனிநாடு நீங்களும் கேட்டுக்கொண்டிருந்தால் உலகம் இதை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை, இந்தியா அதை அங்கீகரிக்கப் போவதும் இல்லை. ஆகவே ஒரு சமஷ்டி முறையான தீர்வை பற்றி நாங்கள் பேசுவோமே. அப்போ நான் சொன்னது நல்ல ஒரு விடயம். அப்போ அன்னமாலசிங்கன் அந்த பக்கத்தில் நான் இருக்கணும். அப்போ நான் இது நல்ல ஒரு விடயம் பாலான, இதை பற்றி நாங்கள் பேசுவோம். அப்போ பாலான சொன்னாங்கன்னா நாங்கள் என்ன இதில் கையெழுத்து வைக்கிறேன், இவங்க உடனடியாக தாராங்க இது பண்ணுறாங்க. அப்போ விடுதலை புலி தலைவர் என்ன நினைப்பாரோ, கையெழுத்து வச்சு போட்டு போனால் என்ன நடக்குமோண்டெல்லாம் கேட்டார். அப்போ நான் சொன்னேன் என்னென்னா, அப்போ உடனே ஒரு இன்டர்வல் ஒன்று எடுத்து போய் வெளியிலேருந்து டிஸ்கஸ் பண்ணோம். நான் அன்னம்பாலசிங்கம், தமிழ்ச்செல்வன், இன்றைக்கு உருத்திரகுமாரன் உயிரோடு இருக்கிறார், அவர் மறக்க இயலாது. ஆகவே அப்போ நான் அதை கொஞ்சம் ஊக்கப்படுத்தேன். அந்த மாதிரிங்கன்னா நாங்கள் வந்து போனால் இது எங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை. ஏனென்றால் ஒரு பேச்சுவார்த்தையில் நீங்கள் ஒரு சீப் நெகோசியேட்டராக வாரீங்க, உங்களுக்கு முடிவெடுக்கிறது கொஞ்சம் அதிகாரம் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பனிலவை கேட்டுட்டு வரோம்னு செய்தீங்கண்டா இவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் இதில் முடிவெடுங்க. இந்த பேச்சுவார்த்தை என்பது இதில் பாரிய ஒன்றுமே இல்லை. அது ஒரு 4 வரிலாம் எழுதியிருந்தாங்க. அதாவது we will consider the federal solution. இதில் ஒரு கையெழுத்து வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நான் இதில் கையெழுத்து வாங்கி பஜ்ஜி போட்டு போனால் பிரச்சனை இல்லை. அப்போ கையெழுத்து வைக்க சொல்ல அப்போ தமிழ்ச்செல்வனும் ஓமண்டார். இப்போ திருப்பி போய் பேச்சுவார்த்தை நடந்து கையெழுத்து வச்சாச்சு. கையெழுத்து வச்சோடனே அன்னம்பாலசிங்கன்னு சொன்னார், என்னால் வன்னிக்கு வரையில இதை கொண்டு போனால் சிலராக அவர் என்னென்ன குற்றம் நினைப்பார், இல்லை என்ன குறை சொல்லுவார். ஆகவே நீங்கள் ஒன்று இதை கொடுங்க. அப்போ நான் சொன்னேன் நாங்கள் கொண்டு கொடுக்குறோம் விடுதலை புலி தலைவர்கிட்ட. அப்போ தலைவர் பிரிவாட்ட இதை கொடுக்குற நேரம் அவருக்கு ஆத்திரம் வந்துச்சு. தன்னை கேட்காம இந்த உடன்படிக்கை என்னென்னு செய்தீங்க. அப்போ நான் சொன்னேன் அன்னம்பாலசிங்கன்னா இதை செய்திருக்கார். ஆனால் இதில் ஒரு பெரிய விடயமும் இல்லை. இது ஒரு அதாவது இது ஒரு நாங்கள் சமஷ்டி தீர்வை பற்றி பரிசீலிப்போம், இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இதில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோமெண்டோ ஒன்றுமில்லை. அப்போ இது ஒரு ராஜதந்திர ரீதியாக நகரும். அப்போ இதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டார். அப்போ இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னொடனே அப்போ கடைசியில் அன்று மாலை ஒரு மத்திய குழு கூட்டம் நடந்தது. அப்போ அதில் இன்னில் குற்றச்சாட்டை போட்டாங்க, இதுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் அதை கைச்சாத்திட்ட பண்ணினீங்க, அப்போ நீங்கள் துரோகம் செய்திருக்கீங்க. அப்போ அந்த துரோகம் செய்தன்ற வசனம் எனக்கு பிடிக்கல உண்மை. ஏனென்றால் இந்திய படையோட யுத்தம் செய்த காலத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து அத்தனை தளபதிமாரும் தலைவர் பிரிவாரனை விட்டு ஓடித்தாங்க இந்தியாவுக்கு. இந்திய படையோட யுத்தம் செய்ய இந்தியாவுக்கு தான் ஓடினவங்க, தமிழ்நாட்டுக்கு ஓடித்தாங்க. பொட்டு என்றாலும் ஓடினான், சூசி என்றாலும் ஓடினான், பானு என்றாலும் ஓடினான், எல்லாரும் ஓடித்தாங்க. நான் மட்டக்களப்பிலிருந்து முல்லைத்தீவு காட்டுக்குள்ளே கொண்டு வச்சு அவரை காப்பாற்றினான் விடுதலை புலி தலைவர். அந்நேரம் எங்களோட நின்ற தளபதிமார் பால்ராஜ் நின்றவர், தீவன் நின்றவர், மாத்தியா நின்றவர். இதை தவிர வேறொரு தளபதியும் இருக்கல, எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்போ அன்னைக்கு நாம் நின்று அவரோட உயிரை காப்பாற்றி தான் இந்திய படையோட போரிட்டு வெண்டனாங்க. சரி, அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தை விட்டு வந்ததின் பிற்பாடு முல்லைத்தீவில் அவரை இதே போன்ற ஒரு முற்றுகையை செய்ய வரக்குள்ளே அடித்து நொறுக்கி காடேற்றி அவரை காப்பாற்றினான். அப்போ இப்படியெல்லாம் செய்த ஒரு ஆள் என்றது ஒரு சின்ன கருத்தை கூட கேட்காம அந்த துறை என்ற ஒரு வசனத்தை பாவித்தது உண்மையில் எனக்கு பாதிப்பு வந்தது.
அப்போ நான் வெளிப்படையாக சொன்னேன், நான் துரோகம் செய்யலை, இதில் கையெழுத்திடையும் இல்லை, நான் இதில் கையெழுத்திட்டிருக்கால் பாலசிங்கம் அண்ணன், நீங்கள் அவரையும் எதுக்கு கூப்பிட்டு கேளுங்க, ஆனால் என்ன இல்லை இதில் முற்றுமுழு தான் பழியப்படாங்க. அப்போ விடுதலை தலைவர் பிரபாகரன் சொன்னார் என்றால், இதே மாதிரி தான் மாத்தியா என்பவர் எனக்கு துரோகம் செய்தவர், இப்போ நீயும் செய்தான் ரெண்டா மாத்தியான்ற துரோகம் அது வேறு, அது அவரை கொல்றதுக்கு அவங்க பதவி போட்டியில் ஏதோ நடந்தது. இது நாங்கள் அர்ப்பணிப்போடு நின்று மட்டக்களப்பில் பிறந்த எந்த உடம்புறுப்புகளை கொண்டு நாம் வந்து அவரை யுத்தம் செய்து காப்பாற்றினான். அது உண்மையிலே எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்போ நான் மட்டக்களப்பு போயிட்டு நான் போய் சொன்னேன், அண்ணன் எனக்கு விருப்பம் இல்லை, பேச்சுவாதை வாரத்துக்கும் விருப்பம் இல்லை, அதில் உங்களோட யுத்தம் செய்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. அப்போ இவங்க சொன்னாங்க என்றால், அப்போ அவர் சில நேரம் நிதானமாக இருந்திருக்கலாம், ஆனால் நீ சரௌண்டிங்கில் இருந்த ஆட்கள் வந்து அவரை கொஞ்சம் தூண்டியிருக்கலாம். அவர் சொன்னார், அப்போ நான் வந்து உங்களோட படையெடுத்து வந்து உங்களை அழிப்பேன் எங்கள் கிழக்கு மாநிலத்தில். அப்போ நான் சொன்னேன், நான் உங்களோட யுத்தம் செய்கிறது நான் விரும்பலை. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு இனப்படுகொலை நடந்தது. அதாவது இந்திய படையால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய இராணுவம் என்கின்ற புலாட்டி பியார்லாவோ டெலோ போன்ற அமைப்புகளை கொண்டவர்களை இந்திய படை வெளியேறிய பிற்பாடு நாங்கள் அழித்தோம். விடுதலை புலிகள் தலைவர் கட்டளை கிணங்க பாரிய யுத்தம் செய்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழ் சகோதரர்களை கொண்டு தள்ளி சகோதர யுத்தம் கொண்டு தள்ளினோம். அப்போ அந்த அனுபவம் இருந்தது எனக்கு. அப்போ நான் சொன்னேன்னா, நான் உங்களோட யுத்தம் செய்ய விரும்பலை, அப்படி நீங்கள் படையெடுத்து வந்தால் நான் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்ருவேன். ஏனென்றால் இது ஒப்பந்த காலம், அமைதியான காலத்தில் யாழ்ப்பாணத்துக்கும் படை அனுப்பிடாது. அப்போ அதே மாதிரி அவங்க கேட்கல, அதே மாதிரி படையெடுத்து வந்தாங்க. இந்தியாவில் சந்திரியா அம்மையார் வந்து விடுதலை புலிகளை தூண்டி விட்டார், நீங்களும் போய் அடிங்க என்ற இவங்க சிங்களம் வந்து வேடிக்கை வாக்கு வலிக்கிட்டது, இருவரையும் மோத விட்டு போட்டு தாங்க வேடிக்கையாக இருப்போம்ண்டு. நான் அந்த இதுக்கு ஆளாக விரும்பலை. நான் என்ன செஞ்சு விட்டேன்டா, ஆயுதங்களெல்லாம் போட்டு நீங்கள் போங்க வீடுகளுக்கு, எல்லா போராளிகளும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நானும் வந்துட்டு, ஏன்னா நான் யுத்தம் செய்ய விரும்பலை. இதுதான் உண்மையாக நடந்த விடயமே ஒழிய இதை விட வேற ஒன்று நடக்கலை. நீங்கள் விடுதலை புலிகளுடன் சண்டையை இடலையா? நீங்கள் சண்டையிட்டதெல்லாம் செய்தித்தாள்களில் இதெல்லாம் செய்தியாக வந்திருக்கு. இல்லை, தவறான விடயம். ஒரு நாள் கூட நான் அந்த போர்க்களத்துக்கோ அல்லது போகவில்லை. ஒரே ஒரு தடவை அந்த விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை அடையாளப்படுத்துறதுக்காக போயிருக்கு. பொதுவாக பேசப்பட்ட கருத்தினால் பொட்டு அம்மான் வந்து இயக்கத்தை, அப்போது விடுதலை புலிகள் இயக்கத்தில் பிரபாகரன் நெருங்கியது உங்களுக்கு பிடிக்கவில்லை, நீங்களும் அவரும் சமமான நிலையில் இருந்தது வந்து உங்களுக்கு பிடிக்காதனால் அவர் மேல் அவருக்கு அதிகாரம் கூடுதலாக கொடுக்கப்பட்டது என்ற காரணத்தினால்தான் நீங்கள் வந்து அங்கிருந்து வெளியேறினீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அது முற்றுமுழு தவறான விடயம். ஏனென்றால் விடுதலை புலி இயக்கத்தின் கட்டமைப்புகள் பல கட்டமைப்பு இருக்குது. அதில் இராணுவ கட்டமைப்புன்றதுக்கு பொறுப்பாக இருந்தால் தான் நான். உண்மையாக எல்லாரும் சொல்லுவாங்க மட்டக்களப்பு தளபதியாக இருந்தேன். மட்டக்களப்பு தளபதி அல்ல, ஒட்டுமொத்த விடுதலை புலி இயக்கத்தில் இராணுவ கட்டமைப்புக்கு நான் தான் பொறுப்பாக இருந்தேன். சரி, ஒட்டுமொத்த விடுதலை புலிகளின் புலனாய்வு கட்டமைப்புக்கு பொட்டம்மா பொறுப்பாக இருந்தார். சரி, கடற்புலிக்கு தமிழ் சூசி அவர்கள் பொறுப்பாக இருந்தார். பீரங்கி படப்பிரிவுக்கு பானு அவர்கள் பொறுப்பாக இருந்தார். இவ்வாறு தான் நடவடிக்கைகள் இருந்தது. அவை பொருளாதார பிரிவன் பொழுது அதுக்கு ஒரு பொறுப்பாளர், நிதி பிரிவன் போது தமிழேந்தி, இவ்வாறு அரசியல் துறை என்கின்ற போது தமிழ்ச்செல்வம். இந்த துறை சார்ந்து இருக்கக்குள்ள அதுக்குள்ளே அதிகார போட்டியெல்லாம் ஒன்றும் வரவில்லை. உண்மையாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த இராணுவ கட்டமைப்பாக இருந்த காலத்தில் என்னால் இயன்றளவு கடமையாற்றி கொடுத்துருக்கேன் நான். அதே போன்று உங்களுக்கும் பொட்டமானுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தது, அதன் வெளிப்பாடு தான் உங்களை வெளியேற்றப்பட்டீர்கள் என்ற ஒரு கருத்தும் குறிக்கப்பட்டது. அதே போன்று உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. நீங்கள் வெளியேறும் நிதி முறைகேடு செய்தீர்கள், உங்களுடைய ஒழுக்கத்தின் மீது, தனிப்பட்ட ஒழுக்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே அது வந்து அவர்கள் மீது தவறு. இந்த இடத்தில் ஒன்றை நான் கூற வேண்டும். விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவர் வாயால், அவரது கருத்தால் ஒரு நாளும் இந்த குற்றம் சாட்டிக்க மாட்டார். இதை நீங்கள் வடிவாக ஏற்றுக்கொள்ளணும் எல்லாரும் உலகத்தில். அவர் இறுதியில் மடியும் வரைக்கும் அவரும் குற்றம் சாட்டவில்லை, இற்றவரையும் நானும் அவரை குற்றம் சாட்டவில்லை. விடுதலை புலி தலைவர் ஒரு கொடூரமானவர் என்றோ அல்லது விடுதலை புலி தலைவர் ஒரு கூடாதவர் என்றோ ஒரு நாளும் குற்றம் சாட்டவில்லை. என்று அவரின் தலைமைத்துவம் தியாகத்தை நாங்கள் மதிக்க வேண்டும். கருத்து முரண்பாடாக வெளியேறுற வேறு ஒரு அரசியல் கட்சியிலேருந்து ஒரு ஆள் போகலாம், வெளியேறலாம், அது அவங்கள தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் அதுக்காக விடுதலை புலி இயக்கத்தில் வந்து அடுத்த தலைவலிகளோட பிரச்சனை இருந்த என்பதெல்லாம் உண்மையாக தவறான விடயம். ஏனென்றால் பொட்டோமான் என்பவர் அவருடைய கடமையை அவர் பார்த்தார். அவர் புலனாய்வுத்துறை சம்பந்தமானதுகள் எங்களோட படநகருக்கு அவர் வருவதும் இல்லை, யுத்தத்தில் பங்கு பெற்றுவதும் இல்லை. அவர்களுடைய வேலையை பார்த்தார்கள். அதே போன்று அவர் துறை சார்ந்த வேலைகளை அனைவரும் பார்த்தார்களே ஒழிய கூடுதலாக அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான ஒரு விடயம். ஆனால் வெளியேறிய பிற்பாடு பொட்டமானூடாக பல அறிக்கைகள் வந்த நீதி மோசடி, பெண்களுடான ஒழுக்கக்கேடு, இதெல்லாம் விடுதலை புலி இயக்கத்தில் விவரமே செய்யலாது. அந்தளவுக்கு ஒழுக்க கட்டுப்பாடாக சைனத்தை நாங்கள் கழுத்தில் போட்டு தான் யுத்தம் செய்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் எங்களோட பெண்கள் எத்தனையோ ஆயிரம் பெண் போராளிகள் எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கும் அடிஞ்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் பார்த்து கொண்டு அதுக்குள்ளே அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுறன்றதும்
சரி அவ்வாறு செய்கின்ற பொழுது அதை அறியாமல் பிரபாகரன் இருக்கிறன்றதும் முடியாத விடயம். என்ற விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் என்பவருக்கு எவரும் பொய் கூற முடியாது, எவரும் களவெடுக்க முடியாது என்ற அவ்வளவு தூய்மையான ஒரு இயக்கம். சரி அவர் அந்த அளவுக்கு அவர் கண்காணிப்பில் வைத்திருப்பார். அது தெரியாமல் ஒரு ஆள் புலவிட்டால் அப்போ நான் தளபதியாக இருக்கும் வரைக்கும் அவ்வளோ புலையும் விடும் வரைக்கும் என்னத்தை பார்த்து திருந்தேன் நீங்கள் அப்படின்னா ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ வெளியேறின பிற்பாடு அந்த குற்றச்சாட்டு சொல்லணும். அது உண்மையிலே அது தவறான குற்றச்சாட்டுகள். அவ்வாறு எதுவுமே நடைபெறவில்லை. புலித்தேவன் நடேசன் ஆகியோர் வெள்ளைக்கொடி ஏந்தி வந்தபொழுது அவருடன் ஒரு 20,000 தமிழர்களும் போராளிகளும் கலந்து வந்தபொழுது அப்பாவிகளாக நிராயுதபாணிகளாக வந்தபொழுது சுட்டுக் கொல்லப்பட்டதை நீங்கள் எப்படி இல்லை என்று சொல்வீர்கள்? இந்த இடத்துல ஒரு கருத்தை நம்ம கூறணும். அதுக்கான மஹிந்த ராஜபக்சன்றால் காப்பாற்றணுன்றக்காக நான் கதைக்கலை. இந்த யுத்த களம்ன்றது இப்போ நானும் யுத்த களத்தில் நின்றேன். யுத்த களத்தில் அவர்கள் சரணடைய வந்து சுட்டிருந்தால் அது முற்றுமுழுதாக தவறான விடயம். அதை நான் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் அந்த சந்தர்ப்பம் இப்போ ஒரு களத்தில் நிற்கிற ஒரு சிப்பாய் என்ற ஒரு ஆளை கட்டுப்படுத்துகிறன்றது அங்கே இருக்க தளபதி தான் செய்யணும். அது இன்றைக்கு ஒரு சரத் பஞ்சக ஒரு தளபதி என்றால் அவர் இறுக்கமாக இருந்திருக்கும், ஒரு தமிழனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்று. இவங்க அந்த சம்பவம் நடந்த ஒரு தான் இங்கே தெரிய வரும் அரசியல் தலைவர்களுக்கு. அப்போ இதுகள் உண்மையிலே ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம்தான். அதே நேரத்தில் அந்த அப்போது ஒரு முக்கிய அமைச்சராக இருக்கிறீர்கள், ஒரு அமைச்சராக இருக்கிறீர்கள், குறிப்பாக அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் உங்களும் பரிமாறப்படவில்லையா? உங்ககிட்ட யாருமே சொல்லலையா இது மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறுதுன்னு? இல்லை, உண்மையில் எங்கள்கிட்ட அனுமதி பெறுற அளவுக்கு அந்நேரம் அனுமதி பெற்று செய்கிற அளவுக்கு அங்கே நிலைமை இருக்கல. ஆனால் நாங்கள் அதை கட்டுப்படுத்துறதுக்கு கடும் முயற்சி எடுத்திருக்கேன். பல தடவை அந்த பனிலேருந்து மக்கள் இடம்பெயர்ந்து வரக்குள்ள அந்த மக்களை வரவேற்று அந்த முகாமுகளை கொண்டு வைத்து அவர்களுக்குரிய உணவு பராமரிப்பு அந்த வேலை திட்டமெல்லாம் செய்தாங்க. ஆனால் அந்த களநிலையை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அந்நேரம் எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கலை. சரி, இப்போ மைத்ரிபால சிறிசேனையை எல்லோரும் நல்ல முகத்தோடு பார்க்குறாங்க. தமிழர்களுக்கு உதவி செய்ய போகிறார், தமிழர்கள் ஒரு வரப்பிரகம்ன்ற மாதிரிலாம் தமிழர்கள் யோசிக்கிறாங்க. ஆனால் எனக்கு அது வேடிக்கையாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன காரணம்? அவர் அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சராக இருந்து கையுவத்தினால்தான் விடுதலை புலி இயக்கத்தை அழிக்கிறதுக்கு. சரி, முள்ளிவாய்க்கால் யுத்தத்தை முடிக்க சொல்லி அவரும் கட்டளையிட்டால் தான் அவர் எதிர்க்கவில்லை. ஆகவே இவ்வாறானவர்கள் தான் தற்பொழுது இருக்கின்றார்கள். இது மக்களுக்கு வெளிப்பாடு தன்மை இல்லை. உண்மையில் எல்லாரும் சொல்கிறாங்க மஹிந்த ராஜபக்ஷ மட்டும்தான் புலண்டு. ஆனால் இப்போ அதே மாதிரி சந்திரியா அம்மையார் பின்னால் அரசியலுக்கு பின்னால் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஏதோ தான் பெரிய சமாதான தேவதை. 1994 இருந்து 2000 ஆண்டு வரைக்கும் தமிழ் மண்ணில் நடந்த அத்தனை படுகொலைக்கும் பொறுப்பானால் சந்திரியா. இதை விளையக்கணும் உலகம். நவாலி தேவாலயம், புதுக்குடியிருப்பில் வைத்தியசாலையில் குண்டு தயார்ப்பு, இதே போல் மட்டக்களப்பில் பல படுகொலைகள், அதே போல் இயேசு குறைப்பு சமரன் சொல்லிக்கொண்டு பொருளாதார தடையை போட்டு எங்களோட மக்களை பட்டினியில் வாட்டி வதைத்தெடுத்தால்தான் சந்திரியாமையார். இப்போ உலகம் பார்க்குது, தமிழ் மக்கள் பார்க்குறாங்க என்னென்னா இவங்க வந்தோடனே அதை பெருசாக நடக்க போகுதுண்டா. அங்கே ஒன்றும் நடக்காது. ஆனால் ரணில் கொஞ்சம் முற்போக்கான கொள்கையில் இருக்கிறார். அவர் ஒரு முற்போக்கு சிந்தனை கூடியால் அவர் கொஞ்சம் வெளிநாட்டு சக்திகள் சார்ந்த அந்த இதை கொண்டு வரணும்னு விரும்புகிறார். ஆனால் விரும்பினாலும் இங்கே உள்ளுக்கு இருக்க இனவாதம் விடுமான்றது சந்தேகம். ஆகவே இதில் அவர் விட்ட தவறு இது போன்ற நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டு, சரி உடனடியான ஒரு விசாரணையை மேற்கொண்டு, சரி இவங்களில் குற்றச்சாட்டு இருக்கிறது, இவங்களுக்கு இவ்வளவு கால தண்டனை அல்லது இவ்வளவு கால இடைநிறுத்தம் ரெண்டெல்லாம் செய்திருந்தால் இந்த உலகம் கட்டுறாது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களாகட்டும், புலம்பெயர்ந்த தமிழர்களாகட்டும், பலரும் கூறும் ஒரு மனித உரிமை போராளிகளாகட்டும் எல்லோரும் சொல்வதென்றால் இதற்கு முழுக்க பொறுப்பு அப்போது அதிபராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ தான். அவர் ஒரு போர் குற்றவாளி, அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும், சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்து என்று கூறுகிறார்கள். அதில் உங்கள் கருத்து என்ன? ஆமாம், இது ஒரு முக்கியமான இடம். இப்போ நான் ஒரு யதார்த்தமான கேள்வியை பார்ப்போம். சரி, அந்த இறுதி யுத்தம் நடக்கக்குள்ள, சரி இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் அழிக்கப்படுகிறாங்கன்றெல்லாம் உலகத்தில் கதைகள் வரக்குள்ள தமிழ்நாட்டில் என்ன செய்தாங்க? இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்க 6 கோடி தமிழனும் கிளர்ந்து எழுந்திருந்தால் இன்றைக்கு இந்தியா ஆட்டம் கண்டிருக்கும். இந்தியா யுத்தத்தை நிறுத்த சொல்லியிருக்கும். ஆனால் இந்தியா சொல்லலை யுத்தத்தை நிறுத்த சொல்லி. இந்தியாவும் தானே ஒத்துழைச்சது விடுதலை புலிகளை அழியுங்கன்று. ஏன்? அப்போ இதில் எல்லா இடமும் குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ நாங்கள் தனியாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை மட்டும் குற்றஞ்சாட்டி கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை. இன்றைக்கு எத்தனை நாடுகள் வெளிநாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து நிறுத்து யுத்தமெல்லாம். ஆனால் இன்றைக்கு இந்தியா பக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு இறுக்கமான அழுத்தத்தை கொடுத்து, சரி விடுதலை புலிகள் அழியாத இந்தியாவோட கொள்கையில் இருக்கலாம், ஆனால் அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கலாம். சரி விடுதலை புலிகளுக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். நீங்கள் மக்களை உடனடியாக விடுவீங்க, யுத்தம் அர்த்தம் உண்டு, நாங்கள் எடுத்தாரோம், சரி நீங்கள் அனுப்புங்க, அனுப்பி நீங்கள் 2 யுத்தம் செய்யுங்க என்றெல்லாம் கூறிக்கலாம். அப்போ இந்த கட்டத்தில் நாங்கள் பார்க்கக்குள்ள தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்களையும் பிளறி
இன்றைக்கு எல்லாரும் ஒருதலை பட்சமாக கத்துறாங்க. தமிழர்கள் அளித்த கொடுமைக்குரியால் மஹிந்த ராஜபக்ஷன்று உலகம் கத்துது. ஆனால் உலக நாடுகள் என்னத்தை பார்த்து கொண்டு இருந்தது? இன்றைக்கு அது ஒரு கேள்வியாக கேட்கலாமில்ல நாங்கள் இன்றைக்கு. தமிழ்நாட்டில் ஒரு சில தலைவர்கள் தான் கத்துறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அந்த இறுதி யுத்த காலத்தின் பொழுது பல குரல்கள் எழுப்பப்பட்டன. அப்போது முதலமைச்சராக இருந்தவர் உண்ணாவிரதம் இருந்தார். பல தலைவர்கள் குரல் கொடுத்தார்கள், போரை நிறுத்த வேண்டும் என்று கூறினார்கள். இந்த தமிழர்கள் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று குரல் எல்லாம் கொடுத்தார்கள். நீங்கள் கூறுவது போல 6 கோடி தமிழும் கிளர்ந்திடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பல கோடி மக்கள் அங்கு கிளர்ந்தெழுந்தார்கள், குரல் எழுப்பினார்கள். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ எதற்கும் செவி சாய்க்கவில்லை. இல்லை, அது அந்த தமிழ்நாடு மக்களின் கருத்தை மஹிந்த ஏற்பார்ன்றது உண்மையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு மக்களின் குரல் மத்திய அரசாங்கத்துக்கு சென்று மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு பிரதம மந்திரி அழுத்தம் வந்திருக்குமாக இருந்தால் ஒரு மாற்றம் வந்திருக்கு. எங்கு யுத்தம் நடக்கின்ற பொழுது இந்திய படை இருக்கு வவுனியாவில். அது என்னண்டு வந்தது? அப்போ அவர்கள் அந்த சேட்டலைட் பிரிவிலையும் ஆர்டிலரி பிரிவிலையும் அங்கே இருந்து கொண்டு அங்கே செயற்படுறாங்க. அப்போ இது ஒரு வெளிப்படையான தன்மை. இது போட்டோவில் வந்தது. அவை அது ஒரு பார்த்தவங்க. அப்போ மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கையை வைத்திருந்தது என்னவென்றால், இந்தியா விடுதலை புலிகளை அழிக்கணும் என்றதில் கொள்கையாக இருந்தாங்க. தமிழ் மக்கள் இதில் திட்டமிட்டு கொண்டன்றதை விட நசிபட்டு செத்தாங்கன்னு தான் கூற வேண்டும். அதாவது 2 பக்க தாக்குதல்களையும் இந்த யுத்தம் அகோரமாக நடக்கக்குள்ளே ஏற்பட்ட அந்த இதுக்குள்ளே அந்த நசிபட்டு உண்மையாக தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. இறுதி கட்டத்தில் தமிழ் மக்கள் அந்த விடுதலை புலிகள் கட்டுப்பாடை உடைத்து தான் வெளியில் வந்தவங்க. இல்லை, அந்த அப்பாவி தமிழரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஏன் முயற்சிக்கவில்லை? ஒரு அமைச்சராக இருந்தீர்கள். அப்போ இல்லை, நீங்கள் ஒரு உண்ணாவிரதம் இருந்திருக்கலாம், நீங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கலாம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கலாம், அதிபர் ராஜபக்சேவிடம் நேரடியாக முறையிட்டு எப்படியாவது நிறுத்துங்கள், அப்பாவி தமிழர்களை காப்பாற்றுங்கள் என்று குரல் கொடுத்திருக்கலாமே, ஏன் குரல் கொடுக்கவில்லை? அது உண்மையான நியாயமான ஒரு கேள்வி. நீங்கள் சொல்கிறது இன்றைக்கு அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பாலையும் வேளாங்க போயிட்டு செய்கிறதுக்கு தமிழர்கள் பிரதி என்று இருந்தவங்களை கூட அவங்களும் பார்த்தாங்க, ஒரு பக்கம் விடுதலை புலி இயக்கம் அழியட்டும் என்ற நோக்கம் இருந்தது அவங்களுக்கு. நீங்களும் அப்படி இருந்து விட்டீர்களா? இல்லை, அதில் விடுதலை புலிகள் என்பதை நாங்கள் ஒரு புறம் வைத்தாலும், என்றால் அவர்கள் ஆயுத போராட்டம், அவர்கள் இராணுவத்தில் போடுகிறார்கள், ஒன்று இராணுவம் எல்லாம் அல்லது விடுதலை புலிகள் எல்லாம் அல்லது இராணுவம் தோற்கலாம், விடுதலை புலிகள் தோற்கலாம் என்ற வேறு விடயம். அந்த மக்களை காப்பாற்றணுன்றதை நாங்கள் முயற்சி எடுக்கலண்டு இல்லை. ஆனால் யுத்தத்தை நிறுத்துகிற அளவுக்கு எல்லாம் போயிட்டு இன்றைக்கி பல நாடுகள் தலையிட்டு கூட நிறுத்த இல்லாத யுத்தத்தை நாங்கள் 1-2 தமிழர்களாக இருந்து நிறுத்துறதுக்கு எல்லாம் போயிட்டு. ஆகவே அந்த இழப்பிட அழிவை இல்லாமல் செய்கிறதுக்குரிய பங்கு 2 தரப்பிலும் இருந்தது. அப்படி என்றால் இந்த இறுதிக்கட்ட போரிலே அவ்வளவு அப்பாவி தமிழர் கொல்லப்பட்டதற்கு யார் பொறுப்பு, யார் காரணம் நீங்கள் சொல்கிறீங்க? 2 தரப்பும் காரணம். நான் உங்களை வெளிப்படையாக சொல்கிறேன். ஏண்டா இராணுவமும் சரமாரியான செல் தாக்குதலை தவிர்த்திருக்கணும். அடுத்தது விடுதலை புலிகளும் பல வாய்ப்பு இருந்தது யுத்த நிறுத்தம் செய்து அந்த மக்களை வெளியேற்றுறதுக்கு அரசாங்கம் கேட்டுக்கொண்டது. அப்போ அதே நேரத்தில் அவங்களும் அதை ஒன்றை செய்திருக்கணும். ஏண்டா அது புலிகள்ற போர் தந்திரவாயத்தில் ஏற்பட்ட தவறு தான் அது அந்த மொத்த அழிவு காரணம். ஏனென்றால் ஒரு தந்திரவாய அடிப்படையில் ஒரு யுத்தம், இந்த பெரிய இராணுவத்தில் யுத்தம் செய்யக்குள்ள ஒரு இடத்தை போய் ஒருநிலைப்படுத்துறது, எல்லாரையும் கொண்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நானும் யுத்தம் செய்தேன். இந்த கிளிநொச்சி சமரை பிடிச்சினான், கிளிநொச்சி பிடிவரக்கு எதிர்த்து போட்டுனா நான் மக்களை வெளியேற்றினாங்க. மக்களை அதுக்குள்ளே வச்சிருக்கல நாங்கள் யுத்தம் செய்யக்குள்ள. அப்போ நாங்கள் மக்களை வெளியேற்றி போட்டு தான் அடிபட்டாங்க. அப்போ இதே மாதிரியான ஒரு தந்திர ஏற்பாடுகளை செய்திருக்கணும். அதே மாதிரி யாழ்ப்பாணம் பிடிபட்டு வரக்கு என்ன செய்தோம்? யாழ்ப்பாணத்து மக்களை வெளியேற்றினோம். எங்கே வெளியேற்றினோம்? முல்லைத்தீவு வன்னி பக்கத்துக்கு கொண்டு வந்தோம். அங்கே போராளிகள் தான் நின்று அடிபட்டாங்க. விடுதலை புலிகள் கடைசி கட்டத்திலே மனித கேடயங்களாக எங்களை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று வெளில வந்தவங்க, தப்பித்து வந்த தமிழர்கள் சொல்கிறீங்க. ஆனால் இலங்கை நான் பல இடங்களுக்கு சென்று வந்தேன், குறிப்பாக முள்ளிவாய்க்கால், முல்லைத்தீவு போன்ற பகுதிகளெல்லாம் சென்று வந்தேன். அங்கு பிரபாகரனை அவர்கள் ஒரு இறைவனுக்கு ஒப்பாக கருதுகிறார்கள். அவர் வாழ்ந்த இடத்தை மண்ணை எடுத்து தலையில் வைத்துக் கொள்கிறார்கள், நெற்றியில் வைத்துக் கொள்கிறார். அந்த அளவுக்கு அவரை போற்றி புகழ்பவர்கள் இப்படி அவர் செய்திருந்தால் அப்படி செய்ய முடியுமா? இல்லை, அதற்கான ஆதாரங்கள் இல்லைன்னு நான் கூற மாட்டேன். ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து வருகின்ற பொழுது தடுத்தது என்பது உண்மையான விடயம். அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மக்களோட மக்களாக கரும்புலிகளை நாம் அனுப்பி அந்த மக்களோட சேர்த்து இராணுவத்துக்கு அடித்து மக்களும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அந்த இறுதி கட்டத்தில் உண்மையிலே அவங்க அந்த மக்களோட உயிரை பெரிதாக நினைக்கலை. என்ன பொறுத்தவரை நான் சொல்கிற குற்றச்சாட்டு அது தவறோ சரியோன்றதை விட என்ன பொறுத்தவரை ஆணித்தனம் அவங்களுக்கு அடித்து கூறுவேன். நான் ஒரு வீரனாக இருந்தால் அந்த மக்களை வெளியேற்றி போட்டு தான் என்று போரிட்டுருப்பேன். இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் இவ்வளவு வேகமாக அந்த கட்சியை எதிர்த்தே பேசுகிறீங்க. அந்த கட்சியில் இனத்வேஷம் இருக்குது, இன துரோகிகள் இருக்காங்க, இன விரோதிகள் இருக்காங்கலாம் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களை எப்படி அந்த கட்சியில் அனுமதிக்கிறாங்க?
இல்லை, கட்சி என்பது ஒரு ஜனநாயகம். கட்சியில் வந்து கருத்து சொல்ல இவங்க இடமொழியாக விட்டால் அந்த கட்சியில் நான் இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆகவே இன்றைக்கு அந்த கட்சியில் தமிழனாக நான் இருந்தால் தமிழனுக்கு தான் கதைப்பேன். அதுக்காக ஒட்டுமொத்த இளங்கட ஒருமைப்பாட குலைக்கிறதுக்கு நான் கதைக்கல. அப்போ நீங்கள் வந்து ஒரு பாரிய கட்சியாக இருந்தால், கட்சி தலைவர் என்ற கடமைகள் இருந்தால் நீங்கள் தமிழர்களுக்கு நல்ல வச்சுங்க. நாங்கள் கேட்குற எங்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. இன்றைக்கு பெரும்பாலான தமிழ் இளைஞர்களை போலீஸில் சேர்க்கணும். சரி, பெரும்பாலான அதிகாரிகளை போலீஸில் கொண்டு வரணும். சரி, தமிழ் பேசுகிற ஒரு ஐஜியோ ஒரு டிஐஜியோ வரணும் அங்கே. இப்படி இருந்தது ஒரு காலத்தில். அப்போ இந்த மாதிரியான மாற்றமெல்லாம் கொண்டு வரணும் நாங்கள். அப்போ இதுகள் வந்து மாற்றம் வரக்குள்ளான் அங்கே மாற்றம் வரும். அதே நேரத்தில் எங்களோட நிலங்கள் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் நிலம் பறி போயிருக்கு. அத்துமீறிய விவசாயம், சிங்கள மக்கள் வந்து குடியேறியாங்க. அப்போ இதை நான் பல தடவை எடுத்து சொல்லிக்கும். கட்சி இன்னும் நடவடிக்கைகள் ஒருவர் காணி அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம். சரி, நாட்டு தலைவர்கிட்ட சொல்லிக்கும் இன்னும் நடவடிக்கை. சரி, மைத்திரிபால சிறிசேன வந்தவரை சொல்லிக்கும், அவர் நடவடிக்கை எடுக்கல. சரி, ரணில் வந்தவரை சொல்லிக்கும், அவர் நடவடிக்கை எடுக்கல. அப்போ இது போன்ற பறிமுதல்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கலாது. ஏன்னா மாவட்ட எல்லைக்குள்ள ஒரு மக்கள் வரக்குள்ள ஒன்று மாவட்டத்தில் மாறி வந்துடும். அது சிங்களம் மாறிக்கலாம், முஸ்லீம் மாறிக்கலாம், தமிழாரிக்கலாம், எங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் ஒன்றுனா மட்டக்களப்பு பதவியில் வந்து ஒட்டிடுங்க. ஆனால் மட்டக்களப்பில் வந்து குடியேறித்து புலர்வ மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து இங்கே குடியேறித்து இருக்கிறதுக்கு என்ன அனுமதிக்கலாம்? சரி, அதே மாதிரி மட்டக்களப்பாக போய் அங்கே குடியேறி இருக்கலாமோ? விடுவாங்களோ? அப்போ இப்படியான யதார்த்தமான பிரச்சனைலாம் இருக்கு. அப்போ இதாவது சிங்கள குடியேற்றம் என்பது திட்டமிட்டு குடியேற்றப்படுகிறது. யாழ்ப்பாணத்திலேயே தற்போது சிங்களவர்கள் நிறைய, தமிழர்கள் மட்டுமே வசித்து வந்த யாழ்ப்பாணத்தில் தற்போது சிங்களர்கள் வசிக்கிறார்கள். மட்டக்களப்பிலும் சிங்களவர்கள் குடியேறிக்கிறார்கள். இதை பார்க்கும்பொழுது சிங்கள குடியிருப்பு திட்டமிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போ சிங்கள கட்சி ஒன்றில், சிங்கள இனவாத கட்சி ஒன்றிலே இருக்கிறார் நீங்கள் சொல்றீர்கள். நீங்கள் மட்டும் தமிழுக்காக குரல் கொடுத்து என்ன பலன் இருக்க போகிறது? இல்லை, அதுதான் நான் உங்களுக்கு கூறுறேன். நான் மாத்திரமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தனையாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், எல்லாம் ஒருமித்த பொருள் தான் கொடுக்குறாங்க பார்லிமெண்ட்டில். ஆனால் ஒன்றாக இணைந்து கொடுக்க மாட்டேன்றீங்களே? இல்லை, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த இனவாத குகைக்குள்ளே இருந்து கொண்டு தமிழை உரத்து கதைச்சால் நான் ஒருவரும் துணிய மாட்டாங்க கதைக்கிறதுக்கு. சரி, இன்றைக்கும் உங்களுக்கு நான் எதிர்த்து கதைக்கிறேன், துணிக்கி தான் கதைக்கிறேன். எதிராக இருந்து கதைக்கலாம் விதையும். ஆனால் இங்கேருந்து கணக்கை தடுத்துருக்கேன் நான், இல்லைன்னு இல்லை. ஆனால் இப்போ அங்கேயும் ஒரு விடயம் இருக்குது. இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிங்கள அரசாங்கத்தை பற்றி கதைக்கிறத விட நான் கதைக்கிறது உலகத்தில் கூட ஈடுபடும். ஏனென்றால் நான் அதில் இருக்கிறோரால் கதைக்கிறேன், எதிர்த்து கதைக்கிறேன். சரி, எதிராக இருந்து கதைக்கிற இலவான விடயம். ஆகவே எதிர்காலத்தில் இப்போ நானும் இப்போ காலப்போக்கில் வந்து இப்போ நானும் வந்து இவங்க கட்சியில் வந்து எங்களோட கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாட்டி, சரி, தமிழர்களுக்கு இடம் இல்லாட்டி நானும் தூக்கி அறிஞ்சோடு போயிடுவேன், கட்சியில் இருக்க மாட்டேன். இல்லை, அதுவும் ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்கப்படுகிறது. நீங்கள் வந்து இன்னும் சில காலத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்கவுடன் சேர்ந்து அமைச்சர் பதவிக்காக அங்கு சேர்ந்து விடுவீர்கள் என்ற குற்றச்சாட்டு இல்லை. இல்லை, அமைச்சர் பதவி எடுக்கணுமாக இருந்திருந்தால் இந்த முறை தேர்தலில் நான் பங்கு பெற்றிருப்பேன். ஏனெண்டா எனக்கு அவங்க தந்த வாக்குறுதி என்னென்றா, நீங்கள் போய் போட்டியிடுங்க, தோத்து போட்டு வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு அமைச்சர் பதவி தாரோம். அதை நான் விரும்பலை. பார்லமெண்ட கதிரை அலங்கரிக்கிறதுக்கோ அல்லது அங்கே போய் நம்மட சுயநாமங்களுக்கோ போயிருக்கிறதுக்கு நான் விரும்பலை. இப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் முக்கிய தலைவர்கள் தோல்வி அடைஞ்சாங்க. எஸ்பி தசநாயக்கா, பிஎஸ்என கமகி, விஜயமுனி சோய்ஷா, நந்தமித்ர, அவ்வளோ பேருக்கும் இப்போ நேஷனலிஸ்ட் கொடுத்துருக்காரு தோத்து போட்டு வந்தாக்களுக்கு. ஆனால் அப்படி ஒரு மானங்கட்டு நான் போய் பார்லமெண்டத்தில் இருக்க விரும்பலை. ஏனெண்டா ஒன்று மக்கள் ஆணையோட போறன்றது அது வரும். இப்போ வேற கட்சியில் இணைய மாட்டீங்கன்னு உறுதியாக உங்களால் சொல்ல முடியுமா? இணைய மாட்டோம். நான் அமைச்சர் பதவிக்காக கட்சி மாற மாட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு நாளும் கட்சி மாற மாட்டோம். ஆனால் தமிழ் கட்சிகளோட சேர்ந்து இயங்குறது தயாராக இருக்கேன் நான் எதிர்காலத்தில். ஏனென்றால் இப்போ இதுவரை காலமும் இப்போ உங்களுக்கு வடிவாக நான் கூறினால், தமிழில் கூறினா ஒரு இனவாதத்தில் குகைக்குள்ளே இருந்தால்தான் நான் அந்த குகைக்குள்ளேருந்து இப்போ வெளியில் வந்திருக்கேன். உண்மையாக நல்ல விடயம். ஏன்னா அவர்கள் போட்டியிட சொன்னாங்க, அவங்களுக்கு அடிபடியில்லை. நான் இப்போ வெளியில் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் கதைக்கிற கருத்தை அவங்க ஏற்றுக்கொண்டால் அந்த கட்சியில் இருப்போமே ஒழிய, சரி ஏற்றுக்கொள்ளலைன்னா அந்த கட்சியை தூக்கி எறிஞ்சு விட்டு நாங்கள் போவோம். ஏன்னா நாங்கள் வந்ததே தமிழர்களுக்காக, சரி போரிட்டது தமிழர்களுக்காக. தமிழர்களுக்குன்ற ஒரு நியாயத்தை அந்த கட்சிகள் தராவிட்டால் இந்த கட்சிகளுக்காக குரல் கொடுக்குறதுல அர்த்தம் இல்லை. ஆகவே இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் ஒரு காலத்தில் இருந்தது, 30 வருடத்துக்கு முதல் பல தலைவர்கள் இருந்தாங்க. இப்போ என்ன செய்ய போறீங்க? ஒரு வேளை அவங்களுக்கு உங்கள் குரல் எடுபடலை அப்படின்றால் புதிதாக ஒரு கட்சி தொடங்க போறீங்களா? கண்டிப்பாக நாங்கள் திட்டமிட்டு இருக்கோம். என்னென்றால் இப்போ வந்து கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் உறுதியான தலைமைத்துவம் தேவை. வடக்கில் பிரச்சனை இல்லை. வடக்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சிங்கள கட்சி வந்தாலும் தமிழன் தான் வருவான், சரி முஸ்லீம் கட்சி வந்தாலும் தமிழன் தான் வருவான், எந்த கட்சி வந்தாலும் தமிழன் தான். அதுதான் உதாரணம் இப்போ நடந்த தேர்தல். ஆனால் கிழக்கில் அப்படி இல்லை. கிழக்கில் வந்து 3 இனமும் சமனாரி.
அப்போ இந்த ரெண்டு இனமும் சிங்கள இனமும் முஸ்லீம் இனமும் என்ன செய்தண்டா ஒவ்வொரு முறையும் வென்று கொண்டு பாரிய அமைச்சு பொறுப்புகள் எடுத்துக்கொண்டு பூதாகரமாக தமிழ் மக்களை விழுங்கி கொண்டிருக்கு. அப்போ இதை எதிர்த்து போடுற அளவுக்கு ஆணித்தரமான துணிய தலைவர்களுக்கு இல்லை. ஆகவே எனக்கு ஒரு திட்டம் இருக்குது. எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு தமிழ் கட்சியை உருவாக்கி இந்த கிழக்கு தலைமைத்துவத்தை எடுத்து நடத்தணும்ன்ற ஒரு திட்டம் இருக்குது. அது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேர்ந்து இயங்கலாம். சரி, எங்களோடையும் வீராக்கள் வந்து இணங்கலாம். அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கிழக்கில் இருக்க தலைமைத்துவத்தில் தன்மைகள் தற்போது இருக்க தலைமைத்துவங்கள் காணாது. அப்போ இதில் வந்து இது கொஞ்சம் பாரிய அழுத்தம் பெறணும். எங்களுக்கு என்னண்டா இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு என்னை பொறுத்தவரை இப்போ மோடியும் வரக்குள்ள வடிவாக பேசினார் பார்லமெண்டத்தில். சிங்களத்தீவினுக்கு ஒரு அமைப்போண்டெல்லாம் பேசினார். ஆனால் அதில் ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை. அவர் வந்து கதைத்ததில் தமிழர்களுக்காக எது மாற்றம் வந்ததா இல்லை அது ஒன்றும் வந்ததா ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பிரிட்டிஷ் பிரதம மந்திரி கேமரூன் வந்து பறந்து போனார் யாழ்ப்பாணத்துக்கு. அவர் போனதால் இது மாற்றம் மந்திரிக்கா அவர் என்ன செய்தார், அங்கேக்கு 80,000 போட் எடுக்கிறதுக்காக அவரோட கட்சிக்கு யாழ்ப்பாணம் போய்த்து வந்துட்டாப்பான்னொடனே அங்கே இருந்த லண்டனில் இருந்த தமிழ் மக்கள் பார்த்தாங்க, இவன் பெரிய சாதனை வீரன் ரெண்டு விடுவா, அவனுக்கு எல்லா போட்டையும் போட்டவாங்க. ஆனால் என்ன நடந்தது ஒன்றோட டிப்ளமேட்டிக் ரீதியாக அணுகணும். அதை என்ன நடந்ததுன்றா ஒரு அரசியல் தலைவர் ஊடாக வந்து இங்கே ஒரு அழுத்தம் பெறணும். சரி, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு முதலமைச்சர் சரித்திரத்தில் இன்னும் இலங்கைக்கு வரலை. ஏன் வரையில் யார் தடுக்குற? இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் வரணுமெண்டா அரசாங்கம் தடுக்கலாமா? சரி, கலைஞர் கருணாநிதி வரணுமெண்டா இலங்கை அரசாங்கம் தடுக்கலாமா? சட்டம் இருக்கா? இல்லை. சரி, வந்து ஒரு பேச்சுவார்த்தை செய்தால் கூட நல்லா இருக்கும். வராங்க இல்லை. அப்போ அழைப்பு கொடுக்குற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அழைப்பு கொடுக்கலாம். இந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து அன்றைக்கு அரசியல் தலைவரை சந்திக்கலாம், சொல்லலாம், எங்களோட தமிழ் மக்களில் இருந்து எனக்கு இவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, நீ தமிழனுக்கு கொடு, அல்ல இதால் பிரச்சனை வரும், இதால் இந்தியாவோட அழுத்தம் வரும். ஆனால் இந்த மாதிரி நடவடிக்கைலாம் காண எங்களுக்கு. அங்கே தமிழகத்திலேயே சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றிருக்கிறார்கள். பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு தான் இருக்கின்றது. நல்ல விஷயம். இங்கு வந்து தான் செய்யணும் என்று இல்லை இல்லையா? இல்லை, அங்கு நான் என்ன கூறுறேன்டா, இங்கே உள்ள அரசு தலைவர்கள் சந்திக்கிறது கூறுறேன். இன்றைக்கு மைத்திரிபால சிறிசேன அவர்கள் சந்திக்கணும் என்று ஜெயலலிதா அம்மா கேட்டால் மறக்க மாட்டார். அப்போ இங்கே வந்து சந்திக்க கதைக்கக்குள்ள எங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் கதைக்கிறது நான் சொல்லலை. அது சரி, சட்டமன்றத்தில் தீர்வு நிறைவேற்றினது சரி, அங்கால சீமான் பேசுகிறது, அங்கால பைக்கோ பேசுகிறது, அங்கால கலைஞர் பேசுகிறது எல்லாம் நல்லா இருக்கலாம். ஆனால் அங்கேயும் என்ன நடக்கும், தேர்தல் காலங்கள் வரக்குள்ள எல்லாரும் கேட்பாங்க. தேர்தல் காலம் வரக்குள்ள எல்லாரும் தமிழில் பண்ணுவாங்க, தனி நாடுன்னுவாங்க, பிறகு பார்த்தா சத்தம் இல்லாமல் போயிடும். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் இதை உங்களிடம் கேட்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். எனவே நீங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய தருணம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறனால கேட்கிறோம். கடைசி கட்ட யுத்தத்தின் போது பிரபாகரன் உயிரிழந்து விட்டார், கொல்லப்பட்டு விட்டார், வந்து அடையாளம் காணுங்கள் என்று உங்களை அழைத்தார்கள். பொதுவாக உறவினர்கள் இரத்த தொடர்புடையவர்கள் தான் அழைப்பார்கள். உங்களை அழைத்ததற்கான முதல் காரணம் என்ன? உண்மையிலேயே அது பிரபாகரன் தானா இறந்தது என்றால் இன்னும் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு சர்ச்சை தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. எனவே அது பிரபாகரன் தானா, எப்படி உறுதி செய்தீர்கள்? ஆமாம், இது உண்மையான விடயம். என்னென்றால் அதில் உண்மையிலே நான் மதிக்கிற ஒரு தலைவன், அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் விடுதலை புலி தலைவர்கிட்ட இருக்க ஒழுக்கம், அவர்கிட்ட இருந்த நேர்மை, அவர்கிட்ட இருந்த கட்டுப்பாடுன்றதை நாங்கள் எவருமே மறக்க இயலாது, உலகம் ஏற்றுக்கொள்ள தான் முடியும். சரி, விடுதலை புலி இயக்கத்தில் என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் ஒழுக்கக்கேடான குற்றச்சாட்டை எவர் தான் வைத்தாலும், ஸ்ரீலங்கா இராணுவம் தான் வைத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது அவங்களோட ஈழாமை என்று தான் நான் கூறலாம். அவை அவ்வாறு ஒரு தலைவன் மடிந்ததுன்றது உண்மையான விடயம். இதை நாம் ஏற்றுக்கொள்ளணும், இதை தியாகமாக்கணும். நாங்கள் இதை கொச்சப்படுத்துகிற விதத்தில் விடுதலை புலி பிரபாகரன் கைது செய்யப்பட்டார், கைது செய்யப்பட்டு மஹிந்த ராஜபக்சகிட்ட கொண்டு வந்தார், சித்திரவதை செய்யப்பட்டார், பின்பு அவர் இலங்கை இராணுவம் சுட்டது என்றெல்லாம் கூறுவது அந்த தியாகத்தை களங்கப்படுத்துகிறது தான். அது ஏனெண்டா நான் இயக்கத்தில் சேரக்குள்ளேயும் விடுதலை புலி தலைவர் தான் எனக்கு சேனத்தை தூக்கி தந்தவர். சரி, போரிட்டு எதிரிட புடிபட்டேன்னா நீ இதை கடி சாவு. அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான போராளிகளுக்கு இன்றைக்கு மடிந்திருக்காங்க. அப்படியான ஒரு தியாகத்தை ஏற்படுத்தின ஒரு ஆள் முதலாவது கேள்வி, இராணுவத்திட்ட சரணடைந்திருப்பாரா? கடைசி வரை நடந்துடாது. அப்போ இதை புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களும் சரி, எல்லாரும் சரி, இதை ஏற்றுக்கொள்ளணும். அதே இதில் விடுதலை புலி தலைவர் பிரபாகரன்றவர் சரி, அவரோட முகத்தோற்றம், உடல் தோற்றம் அதை நான் அடையாளப்படுத்தினாலும் அவருக்கு தெரிந்த, ஒருவருக்கும் தெரியாத எனக்கு தெரிந்த ஒரு அடையாளம் அவர்கிட்ட இருக்கு. அது என்னவா இருந்தால், ஒரு டூனத்துறை லோஞ்சர் என்று சொல்லி ஒரு ஆயுதம் வந்தது. அது கீழே செல் அடிப்போம், மேலால் ரைவலால் சுடுவோம். அப்போ அந்த செல் அடிக்கிற இதுக்கு வந்து வேறொரு சைட் இருக்குது, அதை உயர்த்தி போட்டு தான் அதை பார்க்கணும். பார்க்க இந்த ரைவல் இப்படி உயரும், செல் கொண்டு தூரத்தில் விழும். அப்போ அது புதுசில் இது தெரியாது எங்களுக்கு. அப்போ தலைவர் வந்து பயிற்சி எடுத்து கொண்டு இந்த சைட்டை வேறு உயர்த்தலை,
இவர் ஃபயர் பண்ணுற நேரம் அந்த ஷெல் கிட்ட விழுந்து படிச்சுது. உண்மையிலே அன்றைக்கு அவர் தப்பினது பெரிய தப்பு. இப்போ நாங்கள்லாம் வளைச்சி நிற்கிறோம். அடுத்த நான் நிற்கிறோம், பொன்னம்மான் நிற்கிறோம், புலந்தியம்மான் நிற்கிறோம். இன்றைக்கு ஒருவரும் உயிரோடு இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அந்நேரம் ஒரு செல் இதொண்டு வந்து இவர் வலது துடையில் ஏறிட்டது இல்லை. உடலை இவர் தடாரண்டு கொண்டு விழுந்தார் தலைவர். அப்போ நாங்கள் டக்காண்டு வேறு தூக்கிட்டு ஓடி போய் டக்காண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இதை ஆப்ரேட் பண்ணி எடுத்தோம். இந்த அடையாளம் இதில் இருந்தது. அப்போ நான் போய் பார்த்தேன், அவங்க அந்த போகக்குள்ள அந்த இது இருந்தது, இந்த அடையாளம் இருக்கு. அதை விட அவரோட கூட இருந்த எனக்கு தெரியும், அவரோட எதுவும் இல்லை. அப்போ இது உண்மையான விடயம். ஆனால் அவருடைய முகத்தை பார்க்கும்பொழுது, தொலைக்காட்சிகளில் அந்த முகம் காட்டப்பட்ட விதத்தை பார்க்கும்பொழுது பலர் வந்து அது ஒரு வரைகலை நிபுணர்கள் எடுத்து செய்யப்பட்டது என்றால், துப்பாக்கியால் சுடப்பட்ட போரில் வந்து விழுப்புண் வாங்கி இறந்த மாதிரி தெரியவில்லை. அது ஒரு மாதிரி சிலைக்கப்பட்டது போல் காணப்பட்டது. இல்லை, தலையில் தான் படி, அவருக்கு உடம்புல எதுவித காயமும் ஏற்படலை. தலையை பார்க்கும்போது அருகில் நின்று சுடப்பட்டது போல் தோன்றுகிறது அல்லவா? அதில் என்றால் கைது செய்யப்பட்டு சுட்டிருக்கலாமா என்ற சந்தேகம் வருகிறது. இல்லை, கைது செய்யப்பட்டு சுட்டன்றதை விட இப்போ நான் ஒரு என்னை பொறுத்தவரையில் இந்த கிட்டத்தட்ட 30 வருஷம் யுத்தம் செய்திருக்கேன். இந்த சூட்டு காயங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அப்போ இதில் நான் உண்மையாக எடுத்துக்கொள்கிற விடயம் என்னென்னா, அவர் தற்கொலை செய்திருக்காருன்றதான் இந்த கருத்து. அவரிடம் இருந்த ஒரு கைத்துப்பாக்கி எடுத்து அவரே இதில் அடிச்சிருக்கலாம். ஏனென்றால் அந்த உதாரணத்துக்கு அந்த பின்னுக்கு வந்து அந்த துளைச்சி போட்டு போயிருந்தது, அந்த மண்டை வந்து இப்படி கிழிஞ்சு போயிருந்தது. அப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லது ஒரு இராணுவ அம்புஷ் கொடுத்ததில் அது பட்டிருக்கலாம் நெத்தியில், அது ஒரு இதாக எதிர்பார்க்கலாம். அதனால் அந்த என்னென்னா இந்த சம்பவம் நடந்தன்றது உண்மையாக நடந்த சம்பவம் என்னவெண்டா, இரவு 12 மணி போல் ஒரு இராணுவம் இவருக்காகண்டல்ல ஒரு அம்புஷ் போட்டிருந்தவங்க, அதாவது பதுங்கி தாக்கல் ஒன்றை மேற்கொள்கிறதுக்கு அங்கங்கே போட்டிருந்தவங்க, யாரும் தப்பி வந்தார். அப்போ ஒரு 12:30 வரக்குள்ளே சரமாரியான துப்பாக்கி சூடு, கொஞ்சம் போராளிகள் வந்தாங்க, தப்பி போகிறதுக்கு வந்தாங்க, இவங்க சுட்டாங்க, பார்த்தாங்க. இவ்வளோதான் இவங்களுக்கு தெரியும் இராணுவத்துக்கு. திருப்பி 4 மணி போல் காலம்புற தேடி போகிற நேரம் தான் இவர் உடல் பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த உடல் எடுத்திருக்காங்க. அப்போ அதில் வந்து அவர் அதை கடைசி வரை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லுவேன், விடுதலை பிடி போட்டிருப்பார்ன்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நான் அவர் அதில் வளர்க்கப்பட்ட ஒரு போராளி, சரி, அவர் தியாகம்ன்றலாம் எனக்கும் தெரியும். அந்தளவுக்கு ஒரு கோழைத்தனமாக பிடிபட்டு மடிகிற அளவுக்கு அவர் தயாராக இருந்திக்க மாட்டார். அப்போ இதை வந்து நாங்கள் தமிழர்களும் இதுகளை கொச்சப்படுத்தாமல், ஒரு சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் கண்டா நாம் போட்டுறோம். ஏன் நாங்கள் விடுதலை புலி தலைவர் பிரபாகரன்றதை மட்டும் நம்ம கொச்சப்படுத்துவான்? சரி, அதில் இருக்கிற அதை ஒரு இதாக மாற்றுவோம். நானும் உங்களுக்கு சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன். தற்கொலை செய்து கொண்டார் என்பதை உங்களால் உறுதியாக சொல்ல முடிகிறதா? ஏன்னா நீங்கள் தான் அந்த காட்சியை அந்த சூட்டு காயத்தின் படி அந்த சூடு பட்டிருக்கின்றது, அதாவது இந்த வலப்பக்க நெத்தியில் இந்த பக்கத்தால் கிழிச்சிட்டு போயிருக்கு, இந்த பக்கம் கிழிக்கல். அப்போ விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் இப்பயும் வலக்கை பழக்கம் உள்ளவர். அப்போ அவர் இங்கே பிஸ்டல் வைப்பார், இப்படி தான் எடுப்பார். இப்படி எடுத்த ஒரு ஆள் இப்படி சுடையிலாது, அல்லது இப்படி சுடையிலாது, இப்படி எடுக்கிற ஒரு ஆள் இங்கே அஞ்சுடலாம். அப்போ இந்த இடத்துல அந்த சூடு போயிருக்கீங்க, நீங்கள் அந்த படம் இருந்தால் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு கிட்ட வச்சு சுடக்குள்ளே மண்டையை கிழிக்கும், இந்த மண்டையை புழக்கும். தூரத்தில் வச்சு சுடக்க ட்ரில் பண்ணி போகும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அது. அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி நீங்கள் சரியாக கேட்டீங்க, இந்த சூடு சிலம் கிட்ட வச்சு பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் தான் எனக்கு இருக்கு என்னை பொறுத்தவரையில். அதை விட அவரை உயிரோட பிடிபட்டு சித்திரவதை இது கொள்கிற அளவுக்கு அவர் இடமளிச்சிக்க மாட்டார்ன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி பொதுவாக விடுதலை தலைவர் பிரபாகரன் இருக்கும்போது அவரை சுற்றி ஒரு 100 பாதுகாப்பு மெய்க்காவலர்கள் இருப்பார்கள். அவ்வளவு எளிதில் அவரை நெருங்கிவிட முடியாது. தற்கொலை படையினர் இருப்பார்கள். அதற்கெல்லாம் அடுத்த கட்டமாக பொட்டுவமான் கூடவே இருப்பார். இவர்களெல்லாம் தாண்டித்தான் அவரை பிடிக்க முடியும் அல்லது துப்பாக்கியால் சுட்டிருக்க முடியும். இதில் பொட்டுவமான் உடல் எங்கும் கிடைக்கவில்லை. இத்தனை வீரர்கள் இருக்கும்போது அவ்வளவு பெரிய வெடிகுண்டு சத்தம் எதுவும் இல்லை, ஷெல் குண்டுகள் மட்டும்தான் இருந்தது. இது போன்ற பல சந்தேகங்கள் எழுப்பப்படவில்லை. பொட்டம்மான் இறுதியாக யுத்தத்தில் நடந்த இறுதியை வரைக்கு நின்ற போராளிகள், இறுதியாக அங்கே நின்றவர்கள் அனைவரையும் நான் சந்தித்தேன். நான் இதில் கருத்துக்கள் உண்மையான கருத்து. பொட்டம்மான் வந்து ஒரு வெடிமருந்து இதை வெடிக்க வச்சு செத்திருக்கார், அவர் உடல் சிதறிக்கலாம். அடுத்தது வந்து அவர் இறுதி வரைக்கும் நின்றவர். அன்றைக்கு விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அந்த இதுக்குள்ளே இருந்து வெளியேறி தப்புவதற்காக வந்த பொழுது அந்த விடயம் நடந்திருக்கின்றது. ஆகவே அவர் தப்புகின்ற பொழுது பாலச்சந்திரன் அவர்களுடன் வந்தார். பாலச்சந்திரன் அதில் கைது செய்யப்பட்டு நடந்த வேதனையான விடயம் உங்களுக்கு தெரியும். உண்மையில் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
உண்மையிலே இன்றைக்கு அவரை உயிருடன் வைத்திருந்திருந்தால் உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் போரிட்டார், போராளி என்பதை விட்டுவிடுவோம். ஆனால் அவரது மகன் பாலகன் பாலச்சந்திரன் கொல்லப்பட்டது என்பது மிக கொடூரமான ஒரு செயல். அப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை செய்த ராஜபக்சே தலைமையிலான இராணுவத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டும், ராஜபக்சே குற்றவாளியாக நிறுத்த வேண்டும் என தமிழர்கள் கேள்வி கேட்பதில் என்ன தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அது கொடூரத்திலேயும் கொடூரம். இப்போ நான் அதை உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் இன்றைக்கு சிங்கள மக்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ளலை. அப்படிப்பட்டவர் தண்டிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா அதை தான் கேட்கிறேன். சர்வதேச நீதிமன்றத்தில் ராஜபக்சே குற்றவாளியை நிறுத்தப்பட வேண்டுமா? இந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரபாகரனை விட்டுவிடுங்கள் என்றால் அவர் போராளி, அவர் போராடினார். இந்த சிறு பாலகன் என்ன செய்தான்? அவனை ஏன் சுட்டுக் கொண்டார்கள்? இல்லை, நான் அதிலே அந்த இடத்துல ஒரு கேள்வி வைப்பது என்னவென்றால், அந்த களத்தில் நின்ற இராணுவம் அவர்கள் நிதானமாக செயற்பட்டிருக்கணும். இப்போ அதைத்தான் ராஜபக்சே செய்ய தவறினவர் என்று சொல்கிறேன் உங்களுக்கு. என்றால் என்னென்னா, இப்போ ராஜபக்சே என்ன செய்திருக்கணும், தான் அந்த குற்றச்சாட்டை தண்டதலையில் எடுக்காமல் தான் அந்த கட்டத்தில் டக்குன்னு ஒரு விசாரணையை செய்து இந்த அமெரிக்கா செய்த மாதிரி ஒரு தண்டனையால் ஒரு இடைநிறுத்தத்தை செய்திருந்தால் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அது இப்போ யாருக்கு வந்திருக்கு தலைக்கு? அது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேக்கு வந்திருக்கு. சரி, அவர் நல்ல குணம் படைத்தவராக இருக்கலாம், ஒரு இதாக இருக்கலாம், அன்றைக்கு அவருக்கு வந்திருக்கு. அப்போ இது உண்மையாக அதில் தவிர்க்கப்பட, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் நிறைய. பிரபாகரனுடைய மகன் மீண்டும் அந்த கேள்விக்கு என்றால் அது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். அந்த சிறு பாலகன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு ராஜபக்சே பொறுப்பேற்க வேண்டுமா வேண்டாமா? இல்லை, பொறுப்பேற்க வேண்டும். அது என்ன மாதிரி பொறுப்பேற்கணும்னா, அவர் இப்போ அந்த கட்டத்திலிருந்து மீறிட்டார். இப்போ அந்த கட்டத்திலிருந்து அவரால் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தால் தற்போதைய அரசாங்கம் அதை நடவடிக்கை எடுக்கலாமே. இல்லை, அவர் எடுத்திருக்கணும். நான் என்ன கூறுறேன்டா, ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேயா இருக்கிற காலத்தில் அந்த யுத்த வெற்றியை ஒரு ஊர்மத்தோடு எடுக்காமல், சரி தமிழ் மக்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு, சரி இதில் புலவிட்டிருந்தால் புலவிட்டவர்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கும். அவர் தான் எடுக்கவில்லை, அழிப்பு என்று தானே கூறினார். அது புல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியேன். பார்லமெண்டத்தில் அதைதான் கேட்கிறேன். அப்படி என்றால் பார்லமெண்டத்தில் மைத்திரிபால உட்பட அனைவரும் என்ன சொன்னாங்க, ஜீரோ கேஷுவாலிட்டி. ஜனாதிபதி அறிக்கலாம், மினிஸ்டர்மார் அறிக்கலாம், எல்லாரும் சொல்லுவாங்க ஜீரோ கேஷுவாலிட்டி. அப்போ இவ்வளவு மக்கள் படுகொலை செய்யப்பட்டு கிடக்கக்குள்ள இவ்வளோ மக்கள் ஜீரோ கேஷுவாலிட்டின்னா உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? அப்போ உலக அரங்கில் அது தவறு. அப்போ அதைத்தான் நான் சொன்னேன், அதற்கு தண்டிக்கப்பட வேண்டியது யார்? அப்போதே அரசு நாங்கள் தண்டிக்கிறோண்டால் இப்போ அதில் கட்டம் மீறி இருக்கு. இப்போ அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் என்னென்றால், இப்போ ஒரு தண்டனை கொண்டு வரக்குள்ள தமிழர்களுக்குரிய பாதுகாப்பாக உத்தரவாதப்படுத்தப்படும். இப்போ உலகத்திலேயே தமிழம் வாழ்ந்து போயிடுவான், சுவிட்சர்லாந்தில் இருக்க தமிழம் கத்துவான், அவனுக்கு பாதுகாப்பு. சரி, அங்கே இருக்க தமிழம் கத்துவான், அவனுக்கு பாதுகாப்பு. சரி, இவ்வளோ பேருக்கு 40 பேர் இருக்கு யுத்த குற்றவாளிகள். இந்த 40 பேருக்கும் தண்டனை கொடுக்க கொழும்புலேயே தமிழை நாடு காப்பாற்றுற, மலையாளத்திலேயே தமிழை நாடு காப்பாற்றுற. சரி, வடகிழக்கில் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கேள்வி ஒன்று. இந்த அச்சம் நாங்கள் ஒரு இதை தந்திரமான முறையில் நகர்த்தா விட்டால் இனக்கலவரம் மீண்டும் பேர் கண்டிப்பாக வரும். நீங்கள் அதே போன்ற இந்த கேள்வி நீங்கள் பாலச்சந்திரன் கூறினீர்கள். ஆனால் பிரபாகரனின் மனைவி, அவருடைய மகன் இறந்து விட்டார் என்று அனைவரும் தெரிந்த மகள், இவர்கள் இருவரும் என்ன ஆனார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இல்லை, மனைவியும் இறந்து விட்டால் மகளும் இறந்துட்டார். அது எப்படி உறுதியாக எப்படி சொல்ல உறுதியாக எனக்கு தெரியும். அது அங்கே நின்ற அதை நேரே பார்த்த சம்பவங்களில் வந்த போராளியில் சார்ல்ஸ் ஆண்டனி முதல் மடிஞ்சித்தார், பிறகு மகள் மனைவி மடிந்தார். அதன் பிற்பாடு தான் இவர் பாலச்சந்திரனோட வழியில் வந்தவர். வந்த கட்டத்திலாம் பாலச்சந்திரன் கைது செய்யப்பட்டவர். அதில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கு போரிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்களா இல்லது தற்கொலை செய்து கொண்டார்களா? மதிவதனியும் துவாரகாவும் தற்கொலையான்றது எனக்கு உண்மையாக அது தெரியாது. ஆனால் போரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் சில வேளை. ஏனென்றால் அந்த இறுதி கட்டம்ன்றது தற்கொலையான்றது தெரியாது. தற்கொலையாக இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை. என்றால் விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் இறப்பதற்கு முதல் தான் அவர்கள் இறந்தவர்கள். ஒரு செல்வீச்சில் இறந்ததாக தான் நான் கேள்விப்பட்டேன். அவர்கள் தற்கொலை செய்கிறதுக்கு இவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா இவர் உயிருடன் இருக்கும் வரைக்கும் அவர்களை அழைத்து வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது செய்திருக்கலாம். பிரபாகரனை சுற்றி ஒரு பெரிய தற்கொலை படை வட்டம் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி தான் அவரை நெருங்க முடியும் என்ற கட்டம் வரும்பொழுது இல்லை, யுத்த தந்திரோயம்ன்றதில் இப்போ அது என்னதான் என்றாலும் அந்த இறுதி கட்டம்ன்றதில் இவராலையும் ஒன்றும் செய்யலாது. அது உண்மையிலே நான் குற்றஞ்சாட்டுவேன். ஆர்லண்டா அந்த பன்னி இப்போ சரி, நான் வெளியேறி வந்தேன், அது வேறு பிரச்சனை. சரி, என்னக்கு எல்லாரும் பேசுகிறாங்க என்னெல்லாம் விடுதலை புலி இயக்கம் அழிஞ்சண்டு. உண்மையாக நான் காரணம் அல்ல, நான் ஒரு வீரன், நான் வீரமாக போரிட்டேன். சரி, நான் வந்த ஒரு வீரன் இல்லையா? அவ்வளவுக்கு எத்தனை தளபதிகள் இருந்த நீங்கள்
ஒரு வீரனுக்கு சிந்திக்கலையா நீங்கள்? சரி, விடுதலை புலி தலைவர் பெருவாரன் இராணுவ வல்லுநர்லாம் சொன்னோம், ஏன் அவராவது யோசிக்கலையா? அப்போ என்ன செய்திருக்கணும், அது கிளிநொச்சி என்ற இடம் பிடிபட்ட உடனே பரம்பலாയിരിக்கணும் படையை. அதுக்கப்புறம் மரவழி யுத்தம்ன்றது சாத்தியப்படாது. இவங்க அந்த மரவழி யுத்தத்துக்குள்ளே இருந்தால் அழிந்ததுக்கு காரணம். நீங்கள் பிரபாகரனுடன் தொடர்ந்து நெருங்கி பழகியவர். பிரபாகரன் போரிலே இறந்து விட்டார், அவரை அடையாளம் காண வாருங்கள் என இலங்கை அரசாங்கம் உங்களை தெரிவித்த பொழுது நீங்கள் எப்படி? உண்மையாகவே தானே இருந்தது. இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் விடுதலை புலி தலைவர் பிரபாகரன், அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அந்த விடுதலை என்னை பற்றி நான் இயக்கத்தை வெளியேறின பிறகு பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க. ஆனால் அவரோட குரலால் ஒரு குற்றச்சாட்டும் என்னை பற்றி அவர் வைக்கல. அதே மாதிரி அவரையும் இந்த வரைக்கும் நான் குற்றச்சாட்டு வைக்கல. தலைவர் பிரபாகரன் தான் நான் சொல்லுவேன். கொள்கையில் பிரச்சனை இருக்கலாம், சரி ராஜதந்திர ரீதி அணுகுமுறையில் பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக ஒரு தலைவண்ட தியாகத்தை குறைக்கல. நாம் அதுக்காக அதை பின்பற்றி ஆயுதத்துக்கு போராடுங்கன்னு நான் சொல்லலை. அது ஒரு போராட்ட வடிவம் தொடக்கி அவர் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார். சரி, பிரபாகரன் என்றால் இல்லாட்டி உலகத்தில் தமிழனை தெரியாது. எத்தனையோ தமிழன் பிரபாகரனுக்கு முதல் இருந்தவர் தான். தந்தை செல்வம் இருந்தான், எல்லாரும் இருந்தான். அதுக்காக தந்தை செல்வாட பேரை தனித்தமிழத்தை முதல் உருவாக்கினது தந்தை செல்வா. அவரை பற்றி யாரும் கதைக்கிறாங்களா? இல்லை. விடுதலை பிரபாகரனை கதைக்கிறோம். ஏன் கதைக்கிறோம்? தமிழனை உலகுக்கு எடுத்து காட்டியார். அது நல்ல விஷயம். சரி, தோல்வி அடைஞ்சிருக்கோம், அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அப்போ இனி நாங்கள் அது இல்லாமல் சரி தியாகங்கள் மதிக்கப்படணும், அதை நான் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதில் அதை தான் தமிழ்நாடு மக்கள்கிட்ட அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்காக விவகாரம் தோத்ததுக்காக கருணாமன் என்றால் துரோகியோ, சரி அமைச்சராக இருக்க டக்ளஸ் தேவானந்தா துரோகின்றதும் ஏற்றுக்கொள்ளலாம். இதை அங்குள்ள மக்கள் வித்தியாசமாக பார்க்கணும். இன்றைக்கு இதில் விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு கலைஞர் கருணாநிதியோட பைக்கோவுக்கு இருக்கையிலாட்டி பைக்கோ வெளியேறி போவார். அதுக்காக பைக்கோவை துரோகி என்று சொல்கிறதா கலைஞர் ராக்கள்? சரி, ஜெயலலிதா அம்மாவோட யாரும் இருக்கலாட்டி, பன்னீர்செல்வம் இருக்கலாட்டி அவர் வெளியேறலாம். அதுக்காக பன்னீர்செல்வம் துரோகி என்று சொல்லலாமா? இல்லை. அப்போ அது ஒரு அரசியல் நாகரிகம், ஜனநாயகம், அது விரும்பினா போகலாம். அதுக்காக இப்போ விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை இப்போ காட்டி கொடுக்குற அளவுக்கு அங்கே அப்படியெல்லாம் நிலைமை இல்லை. ஏண்டா காட்டி கொடுப்புன்றதையும் ஒரு தளபதியாக இருந்த நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இப்போ கொழும்பில் ஒரு வீட்டில் ஒழிச்சு திரிக்கல் நீங்கள், அதை நான் காட்டிதாரண்டா அர்த்தம். வன்னி பெருநிலப்பரப்பே விடுதலை புலி இயக்கத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கு, எல்லா அளவும் விடுதலை புலி இருக்கு. அங்கே என்னத்தை காட்டி கொடுக்குறோம் நாங்கள்? எல்லாருக்கும் தெரியும். இல்லை, எந்த இடத்தில் பிரபாகரன் இருப்பார் இல்லை, பிரபாகரன் இருக்கிறது நான் விடுதலை புலி இயக்கத்தில் இருக்க எனக்கே தெரியா பிரபாகரன் எங்கே இருக்காருன்னு. அப்படியான ஒரு ரகசியத்தை போன்ற ஒரு தலைவர் தான் அவர். சரி, அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துல வாங்க சந்திக்கிறதுக்குண்டா அந்த இடத்துல நான் மட்டும்தான் போகலாம். அதுக்காக அந்த இடத்துல அவர் இருக்காருன்னு இல்லை, அவர் அங்கேருந்து எங்கே போகிறாருன்றது எனக்கும் தெரியாது. இவ்வாறு ஒரு ரகசியங்களை பேணி வந்த ஒரு தலைவர் தான் அவர். அவை அதெல்லாம் காட்டி கொடுப்புகள்ன்றதெல்லாம் உண்மையாக மட்டுமே. அதில் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் யாரெல்லாம் எப்படி போரிடுவார்கள் என்பது குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே இவர் நீங்கள் சொன்னபோது பானு இந்த போர்த்திறனை கைப்பற்றுவார், இவர் இந்த முறையை பின்பற்றுவார், இவர் இந்த முறையை பின்பற்றுவார் என இலங்கை இராணுவத்துக்கு வரைபடம் போல் வரைந்து காட்டினீர்கள். அதனால் தான் மிக எளிதாக அவர்களால் ஒவ்வொரு இடத்தை பிடிக்க முடிந்தது என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கலை. அது உண்மையில் தவறான விடயம். அதாவது இலங்கை இராணுவத்தில் திட்டத்தை அவங்க அறிந்து கொள்ளல். இலங்கை இராணுவம் கடைசியாக என்னத்தை பார்த்தது என்றால், அதாவது முதல் பகுதி பகுதியாக பிடிக்க முற்பட்டாங்க. பிறகு அப்படியே குடா நாட்டை முழுமையாக அறுத்து, முதலும் ஜெயசுகுரில் அப்படி தான் வரவழைக்கிட்டவங்க, நாங்கள் விடலை. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் டிஃபென்ஸ் லைன் வச்சுருந்தேன். அப்போ அதே மூவை பரவலாக கொண்டு வந்தாங்க. ஆனால் இவங்க அதை செய்யலை. அதில் என்ன புல நடந்துட்டால், கருணாமன் என்றால்ற ஒரு டட்டிக்ஸ் எந்த தந்திரவாய் நான் என்னத்தை பயன்படுத்தினான்டா, டிஃபென்ஸ்ன்றதை விட ஒஃபென்சிவில் கூட கவனம் எடுத்தினான். அதாவது உள்ளே பூந்து தாக்குற, சரி இராணுவத்துக்கு பின்பக்கம் தாக்குற, முன்னேறி தாக்குற, இதில் கவனம் எடுத்தினான். பாதுகாப்புன்றதில் மட்டும்தான் கவனம் அறிக்கலை. பாதுகாப்பில் மட்டும் இருந்தால் நாம் பின்னுக்கே போய் கொண்டு வைப்போம். நாம் பிரிந்த பிறகு விடுதலை புலி இயக்கம் எதுவித ஒரு தாக்குதலை கூட ஒஃபென்சிவாக மேற்கொள்ளலை. ஒன்றே செய்தாங்க. மூதுரை ஒரு நாள் பிடித்தாங்க. மூதுரன்ற கிராமத்தை பிடிச்சி போட்டு 2 நாளில் விட்டு தோடித்தாங்க. இதை தவிர விடுதலை புலி இயக்கம் ஒரு முகாமை பிடித்ததாகவோ ஒரு இராணுவ தளத்தை கைப்பற்றினதாகவோ வரலாறு இல்லை. அப்போ இது அவங்களுக்கு அழிவாக வந்தது. இப்போ நாங்கள் முதல் ஜெயசுகுரம் மூவணி மாங்குளத்துக்கிட்ட ஆமி வரக நான் என்ன செய்தோம்னா, பின்னால் தாண்டி குளத்தை பிடிச்சி விடுது. பவுனியாவை அட்டிச்சு புட்டிச்சு தாண்டி குளத்தெல்லாம் பிடிச்சிட்டோன்னே திருப்பி இராணுவம் பின்வாங்கிது.
என்ற வரையில் அது போர் யுக்திகளை சரியாக பின்பற்றாததே அவர்கள் தோல்விக்கு காரணம் சொல்றீங்க. கண்டிப்பாக முக்கியமான விடயம். இதை புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களும் சரி, இதை எந்த இராணுவ ஆய்வாளரும் இதை புரிஞ்சு கொள்வாங்க. ஏண்டா இதை அவங்க தந்திரமாக கடைப்பிடிக்கணும். இதில் குற்றச்சாட்டு காரணமாக போய்த்தார், காரணமாக காட்டி கொடுத்தாருன்றெல்லாம் வெறும் பொய்க்கதை. ஏன்னா இராணுவம் வெளிப்படையாக தான் இறங்கியது, இங்கே ரகசியமாக இறங்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னுடைய கடைசி கேள்வி உங்களிடம் கேட்க ஆசைப்படுகிறேன். இப்போ நீங்கள் கூறியது போலவே காட்டி கொடுத்த துரோகி கருணா, காட்டி கொடுத்த துரோகி கருணா, துரோகி கருணா என்று கூறும்பொழுது உங்கள் மனம் என்ன நினைக்கிறது? ஆமாம், நான் உண்மையிலே ஏனென்றால் இன்று தமிழ் மக்களுக்காக பல பல நன்மையை செய்திருக்கேன். இந்த வடக்கில் போய் ஒரு அரசியல்வாதி செயற்படுறதுக்கு நான் தான் காரணம், கிழக்கில் போய் ஒரு அரசியல்வாதி செயற்படுறதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா யுத்தம் முடிவு. அப்போ இந்த யுத்தத்தை முடித்த ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வரணுன்றதில் கவனமாக இருந்தாங்க. அதாவது யுத்தம் விடுதலை புலியின் இராணுவம் ஒரு பக்கம் சண்டை பிடிக்கட்டும், ஆனால் ஜனநாயகம் ஒன்றை ஏற்படுத்தணுன்றதில் கவனமாக இருந்தான். நல்லிணக்க அமைச்சராக கூட இருந்தேன். இந்த சிங்களம் முஸ்லீம் எல்லாம் ஒன்றிணைச்சி ஒரு நல்ல ஒரு கட்டத்தை உருவாக்கணும். இன்றைக்கு அதில் நான் பண்ணிருக்கேன். இன்றைக்கு என்ன துரோகி என்று கூறுற புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் கூட தாராளமாக வந்து போகலாம் வடக்கு. முதல் இவங்க வரையிலாது. அப்போ இவங்க துரோகி என்று கூறுற எனக்கு மனவேதனை வந்தாலும் ஒரு பக்கத்தில் தமிழ் மக்களுக்கு நான் சேவை செய்த அந்த பேர் எடுத்திருக்கேன். அதால் நான் பிரச்சனை இல்லை, அதை பெரிதுபடுத்தலை. இப்போ விளங்க தொடங்கியிருக்காங்க மக்கள். இப்போ புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் விளங்க தொடங்கியிருக்காங்க. இப்போ அண்மையில் கூட இந்த பல நண்பர்கள் கதைத்தாங்க, குடாநாட்டு யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். அம்மா நீங்கள் செய்தது இப்போ எங்களுக்கு விளங்குது, சரியான முடிவு உண்டு. இந்த தேர்தலில் விளங்கியிருப்பாங்க. இந்த தேர்தல் இனத்துவசமாக தனிநாடன்ற கோஷத்தோட கஜேந்திரகுமார் வந்தாலும் புலம்பெயர்ந்த மக்கள் ஆதரவு கொடுத்தாலும் தோல்வி அடைஞ்சார். சரி, முன்ன நாள் போராளிகள் என்ற போராளிகளும் எவருமே மதிக்கலை. சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மதிக்கலை ஒரு பக்கம். சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் பேசினாங்க, அவங்க எங்களுக்கு ஒரு ஆசனம் தாங்கண்டு, அவங்க கொடுக்கவே இல்லை. சரி, யாழ்ப்பாண மக்களும் மதிக்கலை. ஏன்னா அவங்களோட உறவுகள் தான் இழந்தது. அப்போ இப்போ விளங்கணும் உங்களுக்கு. அப்போ இதில் என்ன நடந்தது? அப்போ அந்நேரமே மக்கள் யுத்தத்தை விரும்பலை. இதை நான் கொண்டு வரும். அப்போ நான் சொல்கிறேன் சமஷ்டி முறையான தீர்வு. சுவிட்சர்லாந்தில் எல்லாம் போய் பேசினோம். சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அவங்களுக்கு சமஷ்டி முறை வச்சு படிப்பிச்சது. நான் தமிழ்ச்செல்வில் நாம் ஒரு கிழமை அதை படித்தோம். இப்படியெல்லாம் நடந்தது. ஆகவே இதில் நான் தெளிவுபடுத்தக்கூடியது தான், அன்றைக்கு நான் 15 வருஷத்துக்கு போது என்ன சமஷ்டி முறையான கொள்கையை நான் முன்வைச்சனோ அந்த முறை தமிழர்களுக்கு இங்கே வரணும். இதுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். இதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பு எங்களுக்கு வரணும். புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் ஒத்துழைப்பு வரணும். அப்போ இது போன்ற அழுத்தங்கள் ஊடாக இங்குள்ள தமிழர்கள் ஒற்றுமையாகி நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களை இலக்கு அடையலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமாக எங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காக மிக்க நன்றி திருக்கரணா. நன்றி, வணக்கம்.